அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பிற்குரிய சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் இந்த தர்பியா நிகழ்ச்சியிலே இஸ்லாத்தின் பார்வையில் பிறைகளை எவ்வாறு நாம் தீர்மானிக்க வேண்டும் என்பது தொடர்பான தலைப்பு இங்கே தரப்பட்டுள்ளது. இந்த தலைப்பிற்கு காரணம் என்னவென்று சொன்னால், ஒவ்வொரு நோன்பு பெருநாளிலும் ஹஜ்ஜு பெருநாளிலும் நம்முடைய இஸ்லாமிய சமுதாய மக்களுக்கு மத்தியிலே பெருநாள் விஷயத்திலே பல்வேறு விதமான குழப்பங்கள் ஏற்படுவதை நாம் பார்த்து வருகின்றோம். ஏறத்தாழ 3 நாட்களில் பெருநாட்கள் கொண்டாடப்படுவதை பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நோன்பு பெருநாள் விஷயத்திலும் ஹஜ்ஜு பெருநாள் விஷயத்திலும் எவ்வாறு வழிகாட்டி இருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொண்டு அதன் அடிப்படையில் நாம் நடைமுறைப்படுத்தும் பொழுது இந்த உலகத்திலும் குழப்பங்கள் தவிர்க்கப்படும், மறுமையிலும் நாம் வெற்றி பெற்ற கூட்டத்திலே சேர்ந்து கொள்ளலாம். அந்த அடிப்படையில்தான் இஸ்லாமிய அடிப்படையில் பிறை விளக்கத்தை நாம் தெரிந்து கொள்வதற்காக இந்த தலைப்பு இங்கே தரப்பட்டிருக்கிறது. பொதுவாக இன்றைக்கு தமிழகத்திலே வாழக்கூடிய முஸ்லிம்களுக்கு மத்தியில் 3 விதமான நிலைப்பாடுகள் காணப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எவ்வாறு வழிகாட்டுகிறார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்வதற்கு முன்பாக நம்முடைய மக்களுக்கு மத்தியிலே இந்த பிறை விஷயத்திலே என்னென்ன கருத்துக்கள் இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொண்டால் நாம் அதற்கு நபி வழியில் என்ன தீர்வு, எது சரி என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். முதலாவதாக ஒரு கருத்து, இதில் ஒரு சிறிய கூட்டம் இருக்கிறார்கள். என்ன கருத்து என்று சொன்னால், நாம் பிறையை கண்களால் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது, பிறையை நாம் சயின்ஸ் அடிப்படையில் நாம் கணித்து கொள்ளலாம், கணக்கிட்டு கொள்ளலாம் என்று சொல்லக்கூடிய ஒரு குரூப். பிறையை பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை என்று சொல்கிறார்கள். இரண்டாவது சாரார் யார் என்று சொன்னால், பிறையை நாம் பார்க்க வேண்டும், ஆனால் உலகத்தில் எந்த பகுதியில் பார்த்தாலும், ஒட்டுமொத்த உலகத்தில் எந்த இடங்களில் கண்களால் பார்த்தாலும், ஒரு இடத்தில் கண்களால் பார்த்தாலும் அதனை ஒட்டுமொத்த உலகமும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற கருத்தில் உள்ளவர்கள். அடுத்ததாக 3வது சாரார், இந்த நிலைப்பாட்டில் தான் நாம் இருக்கின்றோம். இவருடைய கருத்து என்னவென்று சொன்னால், பிறையை கண்களால் கண்டிப்பாக பார்த்தாக வேண்டும். மாதத்துடைய முதல் நாளை முடிவு செய்வதற்கும் அதுபோன்று பெருநாளை முடிவு செய்வதற்கும் பிறையை கண்களால் பார்த்ததின் அடிப்படையில் தான் முடிவு செய்ய வேண்டும். அதே நேரத்தில் ஒரு பகுதியில் வாழக்கூடிய மக்கள் தங்களுடைய பகுதியாக எதனை கருதுகிறார்களோ அதற்குள் பார்க்கப்பட்ட பிறை தகவலை தான் அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். தூரமான பகுதியுடைய பிறை தகவலை அவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. இப்படி 3 கருத்துக்கள் இருக்கிறது. இந்த 3 கருத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டிய அடிப்படை எது என்பதை தெரிந்து கொள்வதுதான் இந்த பிறை விளக்கத்துடைய அடிப்படை. முதலாவதாக இஸ்லாத்துடைய அடிப்படை குர்ஆன் ஹதீஸ் தான். அல்லாஹ்வுடைய வேதமும் அதற்கு விளக்கமாக வாழ்ந்து காட்டிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சொல் செயல் அங்கீகாரம், இந்த 3 நமக்கு எதை போதிக்கிறதோ அதன் அடிப்படையில் தான் நாம் முடிவை தேட வேண்டும். இப்போ முதலாவதாக இந்த பிறை தொடர்பாக நமக்கு குர்ஆன் சுன்னா என்ன சொல்கிறது? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 2வது அத்தியாயம் 189வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், எஸ் அலூனக அனில் அஹில்லா, நபியே பிறைகளை பற்றி உம்மிடம் கேட்கிறார்கள். 2வது அத்தியாயம் 189வது வசனம், பிறைகளை பற்றி உம்மிடம் கேட்கிறார்கள். இந்த வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அஹில்லா என்ற வார்த்தையை சொல்லி காட்டுறான். அஹில்லா என்று சொன்னால் ஹிலால் அப்படிங்கிற வார்த்தையுடைய பன்மை சொல். ஹிலால்னா பிறை என்று அர்த்தம். சந்திரன் என்பதற்கும் ஹிலால் என்பதற்கும் வித்தியாசம் இருக்கு. அரபி மொழியில் சந்திரன் என்பதற்கு கமர் அப்படின்னு சொல்லுவாங்க. கமர்னா சந்திரன். ஹிலால் என்று சொன்னால் அது சந்திரனை குறிக்காது.
பிறை என்று சொன்னால் சந்திரனில் முதலாக தோன்றக்கூடிய அந்த ஒளி வடிவம் இருக்கு பாருங்க, அதுதான் பிறை வடிவம். அப்ப பிறை என்பது வேறு, சந்திரன் என்பது வேறு. பிறை எப்பொழுது ஆரம்பமாகிறது? சந்திரன்ல முதலாக ஒளி எப்பொழுது தோன்றுகிறதோ அப்பொழுது அது பிறை என்று சொல்வார்கள். ஒரு பௌர்ணமி சந்திரன் வரைக்கும் அதை என்ன செய்வாங்க, முழு நிலவாகிற வரைக்கும் இது பிறை பிறை என்பார்கள். அந்த பிறை வடிவம் இருக்கிற வரைக்கும், பிறை வடிவம் எதுவரை இருக்கிறதோ அதுவரை என்ன செய்வாங்க, அதை பிறை சந்திரன் அப்படின்னு சொல்லி காட்டுவாங்க. அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இங்கு சந்திரனை பற்றி பேசவில்லை, சந்திரனில் தோன்றக்கூடிய ஒளி வடிவத்தை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். யஸ்அலூனக அனில் அஹில்லா, நபியே பிறைகளை பற்றி உம்மிடம் கேட்கிறார்கள். குல், நீங்கள் சொல்லுங்கள், ஹிய மவாகீத்துல் இன்னாசி வல் ஹஜ்ஜி, அந்த பிறைகள் தான் மக்களுக்கு காலம் காட்டி, வல் ஹஜ்ஜி, ஹஜ்ஜுக்கும் காலம் காட்டி. அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் காலம் என்று சொன்னால், ஒரு வருடம் என்று சொன்னால் 12 மாதங்கள், 12 மாதம், ஒரு மாதம் என்று சொன்னால் அல்ல இத்தனை வாரங்கள் என்று இருக்கும். ஒரு வாரம் என்று சொன்னால் 7 நாட்கள். அப்போ ஒரு நாள் என்று சொன்னால் அது குறிப்பிட்ட நேரம். அப்ப இஸ்லாமிய அடிப்படையில் ஒரு காலம் காட்டி என்பது ஒரு நாளினுடைய ஆரம்ப நேரத்திலிருந்து காலம் என்பது என்ன செய்து ஸ்டார்ட் ஆகுது. அப்ப நாம பிறையை வைத்து தான், பிறை தான் நம்மளுக்கு காலம் காட்டி என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். குல்ஹிய மவாகீத்துல் இன்னாஸ், அதுதான் மக்களுக்கு காலம் காட்டி. அப்ப பிறையை வைத்து நாம் காலத்தை கணிக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த பிறை தான் முதல் நாளை காட்ட வேண்டும். முதல் நாள் என்றால் முதல் நாளுடைய ஆரம்ப நேரத்தை எதிலிருந்து நாம் துவங்க வேண்டும், அந்த பிறையை அடிப்படையாக வைத்தான் துவங்க வேண்டும். இந்த வசனம் அடிப்படையான வசனம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பிறைகள் தான் காலம் காட்டி என்று அல்லாஹ் செய்து விட்டான், சொல்லிவிட்டான். அதே போன்று சூரத்துல் யூனுஸ் 10வது அத்தியாயம் 5வது வசனத்திலும் இந்த அடிப்படை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஹுவல்லதி ஜஅல ஷம்ஸ லியாஅன் வல் கமர நூரன் வ கத்தரஹு மனாசில் லிதஅலமு அதத ஸினீன வல் ஹிசாப், அல்லாஹ் தான் சூரியனை வெளிச்சமாகவும் சந்திரனை ஒளியாகவும் அமைத்தான். எதற்காக? சந்திரனை ஒளியாக அமைத்து வ கத்தரஹு மனாசில், அந்த ஒளிக்கு பல படித்தரங்களை அல்லாஹ் ஏற்படுத்தினான். நம்ம சந்திரனை பார்க்கிறோம், அது எடுத்தவுடனே வெளிச்சமாகிறது கிடையாது. முதல் நாளில் மிக கண்ணுக்கு தெரியாத மிக கூர்மையான கண்களால் பார்க்கக்கூடிய அளவிற்குள்ள ஒளி, 2வது நாள் கொஞ்சம் கூடுது, 3வது நாள் இன்னும் கூடுகிறது. இப்படி சந்திரனுக்கு அந்த ஒளிக்கு பல படித்தரங்களை அல்லாஹ் ஏற்படுத்தினான். எதற்காக? லி தஅலமு அதத ஸினீன வல் ஹிசாப், நீங்கள் வருடங்களுடைய எண்ணிக்கையையும் ஏனைய கணக்கீடுகளையும் நீங்கள் அறிந்து கொள்வதற்காக அல்லாஹ் இவற்றை உருவாக்கினான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அதுபோன்று 17வது அத்தியாயம் 12வது வசனத்திலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாம காலக்கணக்கை அறிந்து கொள்வதற்காக இரவு பகலை சூரிய சந்திரனை படைத்திருப்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப திருமறை குர்ஆன் பிறையை வைத்துதான் நாம் நம்முடைய காலங்களை கணக்கிட வேண்டும். ஒரு நாள் என்பதையும், ஒரு வாரம் என்பதையும், ஒரு மாதம் என்பதையும், ஒரு வருடம் என்பதையும் எதை வைத்து கணக்கிட வேண்டும் சொல்லி காட்டுது? பிறையை வைத்து கணக்கிட வேண்டும் சொல்லி காட்டுகிறது. இப்போ இந்த திருமறை வசனத்தை அல்லாஹ் யாருக்கு இறக்கி வைத்தான்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி பிறையை கணக்கிட்டார்களோ அதுதான் குர்ஆனுக்குரிய விளக்கம். நாம என்ன செய்யக்கூடாது, ஒரு முறையை நாம் நபிகள் நாயகம் ஒரு வழியை காட்டியிருக்குமோ நாம் ஒரு புது வழியை உண்டாக்க கூடாது. இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி சொல்லி காட்டுறாங்க? உங்களுக்கு இந்த குறிப்புகள் எல்லாம் தருவார்கள், நம்ம அந்த ஆதாரங்கள் சொல்லி காட்டுறோம். அபூ தாவூதுல 1991வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, அஹித இலைனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் நன்சுக லிர்ருயா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறையை நாங்கள் கண்களால் பார்த்துதான் வணக்க வழிபாட்டை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று எங்களிடம் ஒப்பந்தம் எடுத்தார்கள். இப்னு உமர் சொல்லி காட்டுறாங்க, நாங்கள் பிறையை எந்தெந்த விஷயத்துக்காக நம்ம பிறை பார்க்க வேண்டுமோ அந்த விஷயத்திற்கு நம்ம முதல் நாள் என்பதை எப்படி தான் தீர்மானிக்க வேண்டும்? பிறையை கண்களால் பார்த்து தான் நாங்கள் தீர்மானிக்க வேண்டும் என்று எங்களிடம் ஒப்பந்தம் எடுத்தார்கள். ஃபஇல்லம் நரஹு, நாங்கள் பிறையை கண்களால் பார்க்கவில்லை என்று சொன்னால், ஃபஷஹித ஷாஹிதா அதிலின், நீதமான 2 சாட்சிகள், நீதமான 2 சாட்சிகள் என்று சொன்னால் அவர்கள் முஸ்லீமாக இருக்க வேண்டும்,
நல்லவர்களாக அறியப்பட்டிருக்க வேண்டும், பொய்யர்களாக இருக்கக்கூடாது. நீதமான 2 சாட்சிகள் பிறையை கண்களால் பார்த்ததாக சாட்சி சொன்னால் நசக்னா பி ஷஹாதத்திஹிமா, அந்த இருவருடைய சாட்சியை ஏற்று நாங்கள் வணக்க வழிபாடு அமைத்துக் கொள்ள வேண்டும். நமக்கு எந்தெந்த விஷயத்திற்கு பிறை பார்க்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லி காட்டுகிறதோ அந்த விஷயத்திற்கு பிறையை கண்களால் பார்க்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒப்பந்தம் வாங்கியிருக்கிறாங்க. இப்போ ரசூலுல்லாஹ் ஒரு விஷயத்தை வணக்கமாக்கிட்டான்னு வச்சுக்கிடுங்க, அதில் நம்முடைய அறிவை நாம் திணிக்கக்கூடாது. இப்போ நாம் ஒரு மாதத்துடைய முதல் நாள் அதை பிறையை கண்களால் பாரு நபிகள் சொல்லி காட்டாங்க. ரூயத் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த ரூயத் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் சொன்னோம்னா, இது கண்களால் பார்த்தலை மட்டும்தான் குறிக்கும். இப்போ ரஆ அப்படிங்கிற வார்த்தை இருக்கா, ரஆனா பார்த்தான் அப்படின்னு அரபியில் அர்த்தம். இந்த ரஆங்கிற வார்த்தை 3 சொற்கள்லேருந்து உருவாகும். இப்போ ரூயத் அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து ரஆ என்பது உருவாகும். ரகியுன் அப்படிங்கிற வார்த்தையிலிருந்தும் ரஆ என்பது வரும். ருகுயா அப்படிங்கிற வார்த்தையில் ரஆ என்பது வரும். இப்போ உங்களுக்கு தமிழில் விளங்கிறதுக்காக இருந்தால், இப்போ ஒரு ஆளை பார்த்து நம்ம சொல்கிறோம், ஒரு அடி அடித்தான் அப்படிங்கிறோம், ஒரு அடி நடந்தான் அப்படிங்கிறோம். இந்த 2 வார்த்தையிலே அடிக்கு என்ன அர்த்தம்? ஒரு அடி அடித்தான்னு சொன்னோம்னா அது அடிக்கிறத குறிக்கும். ஒரு அடி நடந்தான் என்று சொன்னால் எதை குறிக்கும்? ஸ்கேல் அளவை குறிக்கும். இந்த மாதிரி இந்த ராங்கிற வார்த்தை இருக்கு பாருங்க, இது ரூயா அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து வந்த ராவா இருந்தால் கனவுங்கிற அர்த்தத்தில் வரும். ரகியுன் அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து வந்த ராவா இருந்தால் அது சிந்தனை செய்தல் அப்படிங்கிற அர்த்தத்தில் வரும். ரூயத் அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து வந்த ராவா இருந்தால் கண்ணால் பார்த்தல். இந்த ராவில் தான் வித்தியாசம், மூலத்தில் வித்தியாசம் கிடையாது. ரூயத்னா என்ன அர்த்தம் தான்? கண்ணால் பார்த்தங்க அர்த்தம் மட்டும்தான். இப்போ ரசூல் அங்கே என்ன வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க? இந்த அஹீதையிலேயே தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நன்சுக லிர்ருயா, நாங்கள் பிறைகளை கண்களால் பார்த்து என்ன செய்ய வேண்டும், நாங்கள் வணக்க வழிபாடுகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று எங்கள் ஒப்பந்தம் எடுத்தார்கள். அப்போ இது ஒரு வணக்கம். இப்போ உதாரணமாக இன்னைக்கு நாம் ஹஜ்ஜுக்கு ஒரு ஆள் ஃப்ளைட்டில் போகிறார், இது தப்பா? இது தப்பு கிடையாது. இது உலக விஷயம். ஹஜ்ஜுக்கு போன ஒருவர் என்ன செய்கிறார், நல்ல கூட ஆரோக்கியமாக இருக்கிறார். தவாஃப் பண்ணும்போது அவர் ஒரு ஏதோ ஒரு ஹெலிகாப்டர் சுற்றுறார். இப்போ இது கூடுமா? ஏன் கூடாது? அது மார்க்கம். இது என்னது? ஹஜ்ஜுக்கு போகிறது உலக துன்யா, அது எப்படினாலும் போய்க்கலாம். ஆனால் தவாஃப் இப்படித்தான் செய்ய ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சிட்டாங்க, சொல்லி தந்துட்டாங்க. அதில் நான் ஹெலிகாப்டரில் சுற்றுவேன் என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. அப்போ இந்த மாதிரி இந்த பிறையை கண்களால் பார்த்தல் என்பது நமக்கு எப்படி ஆக்கப்பட்டிருக்கு? வணக்கமாக என்ன செய்யப்பட்டிருக்கு? ஆக்கப்பட்டிருக்கு. அப்போ இதில் அந்த காலம் இந்த காலம் வித்தியாசம் செய்யக்கூடாது. அந்த காலத்தில் விஞ்ஞான வளர்ச்சி கிடையாது, இன்றைக்கு விஞ்ஞானம் கூடி போயிடுச்சு என்ற வாதம் இதில் தவறு. ஏன்னு சொன்னால் நபிகள் நாயகம் நமக்கு எப்படி ஆக்கியிருக்கிறாங்க? வணக்கமாக ஆக்கியிருக்கிறார்கள். இஸ்லாம் எந்த அளவிற்கு இந்த கண்களால் பார்த்தல் என்பது நமக்கு வலியுறுத்துது என்பதை அறிந்து கொண்டால், இன்றைக்கு பிறையை கண்ணால் பார்க்காம மாஸ்த ஆரம்பிக்கிறாங்களா இல்லையா, இது மகா பெரிய பாவம் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்வார்கள். எந்த அளவு சொல்லி காட்டுறாங்கன்னா, சஹீஹுல் புகாரில் 1909 செய்தியாக பதிவு செய்யப்பட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையாக நமக்கு சொல்லி காட்டுறாங்க. நம்ம முதல்ல சொன்ன ஹதீஸ் இருக்கு பாருங்க, இது பிறையை கண்களால் பார்த்தல் வணக்கம் நமக்கு தெளிவுபடுத்துறது. எல்லா மக்களும் நம்ம பார்க்க முயற்சி பண்ணணும். எல்லார் கண்ணுக்கும் தெரியாட்டாலும் குறைஞ்சபட்சம் எத்தனை பேர் பார்த்துருக்கணும்? 2 பேரால் பார்த்துருக்கணும். அந்த 2 பேர் எப்படி இருக்க வேண்டும்? நீதமாக 2 பேராக இருக்கணும். நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க, சூமு லி ரூயத்திஹி வஃப்திரு லி ரூயத்திஹி. இங்கே என்ன வார்த்தை? ரூயத் அப்படிங்கிற வார்த்தை வருது. நீங்கள் பிறையை கண்களால் பார்த்து நோன்போயுங்கள், இது கட்டளை வாக்கியம். வஃப்திரு லி ரூயத்திஹி, பிறையை கண்களால் பார்த்து நீங்கள் நோன்பை விடுங்கள். ஃபைன் குப்பிய அலைக்கும் ஃபக்மிலு இத்தத ஷஅபான ஸலாசின், உங்களுக்கு மேகமூட்டத்தால் மறைக்கப்பட்டால் ஷாபான் மாதத்துடைய எண்ணிக்கையை ரமதானுக்கு முந்தைய ஷாபான் மாதத்துடைய எண்ணிக்கை நீங்கள் 30 பூர்த்தி பண்ணுங்க அப்படின்னு நபிகள் சொல்லி காட்டுறாங்க. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறையை கண்களால் பார்த்து தான் நோன்பை ஆரம்பிக்கவும் வேண்டும், பிறையை கண்களால் பார்த்து தான் நோன்பை முடிக்கவும் வேண்டும். கட்டளை வாக்கியமாக சொல்லி காட்டுறாங்க. இப்போ தடையாக சொல்லி காட்டுறாங்க. இந்த செய்தி புகாரில் 1906வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. லா தசூமு ஹத்தா தரவ் அல் ஹிலால், பிறையை கண்களால் பார்க்காமல் நோன்பு வைத்து விடாதீர்கள். எப்படி சொல்லி காட்டுறாங்க? முதல்ல சொன்னது பிறையை கண்ணால் பார்த்து நோன்பு வைங்க. இங்கே நம்ம வலிமையாக விளங்க வேண்டும் என்பதற்காக
லா தசூமு ஹத்தா தரவல் ஹிலால், பிறையை கண்களால் பார்க்காமல் நோன்பு வைத்து விடாதீர்கள். வலா துஃப்திரு ஹத்தா தரவுஹு, அதை கண்களால் பார்க்காமல் நோன்பை நீங்கள் விட்டு விடாதீர்கள். ஃபைன் ஹும் அலைக்கும், உங்களுக்கு மேகமூட்டத்தால் மறைக்கப்பட்டால் ஃபக்துரு லஹு, நீங்கள் அதை கணக்கிட்டுக் கொள்ளுங்கள் அப்படிங்கிறாங்க. அப்போ பிறையை கண்ணால் பார்க்காம நோன்பு வச்சிடாதீங்க, பிறையை கண்ணால் பார்க்காம நோன்பை விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. கண்ணால் பார்த்து வைங்க, கண்ணால் பார்த்து விடுங்க. கண்ணால் பார்க்காமல் வைத்து விடாதீர்கள், கண்ணால் பார்க்காமல் விட்டு விடாதீர்கள் என்று சொல்லும் போது இன்னும் என்ன செய்தாது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப நமக்கு அதை வலியுறுத்துறாங்க அப்படின்னு வழங்கிக் கொள்ள முடிகிறது. நிபந்தனை வாக்கியமாக சொல்லி காட்டுறாங்க. முஸ்லீம்ல 1975வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபூ ஹுரைரா அறிவிக்கிறாங்க, இதா ரஐதுமூஹு, நீங்கள் அதனை பார்க்கும் போதுதான் ஃபஸூமு, நோன்பு வைக்க வேண்டும். முதலாவது சொன்னது பார்த்து நோன்பு கட்டளை வாக்கியம், ரெண்டாவது சொன்னது பார்க்காம நோன்பு வச்சிடாதீங்க தடையா சொல்லி காட்டாங்க. இப்ப நிபந்தனையா சொல்லி காட்டுறாங்க. ஃபைதா ரஐதுமூஹு, நீங்கள் அதை பார்த்தால் ஃபஸூமு, நோன்பு வையுங்கள். ஃபைதா ரஐதுமூஹு, நீங்கள் அதை கண்களால் கண்டால் ஃபாஃப்திரு, நோன்பை முடித்துக் கொள்ளுங்கள். ஃபைன் உகுமிய அலைக்கும் ஃபஉத்து ஸலாசீன், உங்களுக்கு மேகமூட்டத்தால் மறைக்கப்பட்டால் 30 கணக்கிட்டுக் கொள்ளுங்கள் அப்படிங்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கட்டளை வாக்கியமா சொல்லி காட்டுறாங்க, தடை வாக்கியமா சொல்லி காட்டுறாங்க, நிபந்தனை வாக்கியமா என்ன செய்றாங்க சொல்லி காட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம எந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கண்களால் பார்த்துத்தான் மாதத்துடைய முதல் நாளை ஆரம்பிக்க வேண்டும், நாம் வந்து முடிவையும் கண்களால் பார்ப்பதை கொண்டு தான் ஆரம்பிக்க வேண்டும் என்பதை எப்படி சொல்லி காட்டுறாங்க. இந்த செய்தி வந்து அஹ்மதுல 18845 செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் சொல்றாங்க, லா துகத்திமு ஷஹர், நீங்கள் வந்து மாதத்தை முந்தி ஆரம்பித்து விடாதீர்கள், மாதத்தை முந்தி ஆரம்பித்து விடாதீர்கள். ஹத்தா துக்குமிதுல் இத்தா, எண்ணிக்கையை முழுமைப்படுத்துகின்ற வரை. ஒரு மாசத்திற்கு எண்ணிக்கை எவ்வளோ வரணும், 30, எண்ணிக்கையை முழுமைப்படுத்துகின்ற வரை. அவு தரவ் அல் ஹிலால், அல்லது பிறையை கண்களால் பார்க்கின்ற வரை. 29ல் வந்தால் முழுமைதான். நீங்கள் 29ல் முடிக்கணும்னு சொன்னோம்னா பிறை என்ன செய்யணும், கண்ணால் பார்க்கணும். அப்போ பிறையை கண்ணால் பார்க்குற வரைக்கும் அல்லது 30 முழுமைப்படுத்துகிற வரைக்கும் நீங்கள் மாதத்தை முந்தி விடாதீர்கள். அப்போ பிறையை கண்ணால் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒருவர் வந்து ரமதானை ஸ்டார்ட் பண்ணிட்டான்னு வச்சுக்கிடுங்க, இவர் வந்து மாதத்தை முந்தி ஆரம்பித்து விட்டார், மாதம் முறையாக ஆரம்பிக்குவதில் என்ன செய்து விட்டார், முந்தி விட்டார். அப்போ நபிகள் நாயகத்துடைய கட்டளையை மீறினால் அவங்க வந்து நரகத்துக்கு போவாங்க. குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார், ஃபல்யஹ்தரில்லதீன யுகாலிஃபூன அன் அம்ரிஹி அன் துஸீபஹும் ஃபித்னத்தும் அவ் யுஸீபஹும் அஸாபுன் அலீம். அல்லாஹ் இறை தூதருடைய கட்டளைக்கு மாறு செய்யக்கூடியவர்கள் அவர்களை பெரும் சோதனை பீடிப்பதோ அல்லது பயங்கரமான வேதனை பீடிப்பதை அவர்கள் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளட்டும். ரசூலுல்லாஹ்வுடைய கட்டளையை மீறினால் அது நரகத்திற்குரிய பெரும் பாவம். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இந்த பிறையை கண்ணால் பார்க்க வேண்டும் என்பதை நமக்கு கட்டளையாக சொல்லி காட்டுறாங்க. லா துகத்திமு ஷஹர ஹத்தா துக்மிதுல் இத்தா, எண்ணிக்கையை முழுமைப்படுத்தும் வரை. அவ் தரவல் ஹிலால், அல்லது பிறையை கண்ணால் பார்க்கும் வரை நீங்கள் மாதத்தை முற்படுத்தி விடாதீர்கள். ஓ சூமு, நீங்கள் பிறையை பார்த்துட்டீங்களா அல்லது 30 மூர்த்தி ஷஅபான் மாதத்தை 30 முடிச்சு நோன்பு வச்சிட்டீங்களா, நோன்பு வைத்துக்கொண்டே இருங்கள். எதுவரைக்கும் நீங்கள் நோன்பு வைக்கணும், வலா துஃப்திரு ஹத்தா துக்மிதுல் இத்தா தரவல் ஹிலால், எண்ணிக்கையை முழுமைப்படுத்துகிற வரைக்கும் அல்லது பிறையை கண்ணால் பார்க்கின்ற வரைக்கும் நீங்கள் என்ன செய்து விடாதீர்கள், நோன்பு வைத்துக்கொண்டே இருங்கள், விட்டு விடாதீர்கள். எப்போ நீங்கள் விடணும், எண்ணிக்கையை முழுமைப்படுத்தினா பிறையை கண்ணால் பார்த்தால் தான் நீங்கள் விட வேண்டும். அப்போ இந்த பிறையை கண்ணால் பார்த்தல் என்பது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து முழுக்க முழுக்க வலியுறுத்திய ஒரு விஷயம். பிறையை கண்ணால் பார்த்தா வணக்க வழிபாட்டை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பது ரசூலுல்லாஹ்வுடைய கட்டளை. கண்ணால் பார்த்து நோன்பு வையுங்கள், கண்ணால் பார்த்து நோன்பை விடுங்கள். கண்ணால் பார்க்காமல் நோன்பு வைத்து விடாதீர்கள், கண்ணால் பார்க்காமல் நோன்பை விட்டு விடாதீர்கள். கண்ணால் பார்க்கும் போது தான் நோன்பு வைக்க வேண்டும், கண்ணால் பார்க்கும் போது தான் நோன்பை விட வேண்டும். நீங்கள் பிறையை கண்ணால் பார்க்காமல் அல்லது முழுமைப்படுத்தாமல் மாதத்தை முற்படுத்தி விடாதீர்கள் என்றெல்லாம் இந்த கண்களால் பார்க்க வேண்டும் என்பதை மிக 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 நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்க, வலியுறுத்துறாங்க. அப்போ முதலாவது அடிப்படை நம்ம விளங்கிக்கணும், யார் வந்து பிறையை கண்களால் பார்க்க வேண்டியதில்லை அப்படின்னு சொல்கிறாங்களோ அது வந்து முழுக்க முழுக்க குர்ஆனுடைய வசனத்துக்கும் ஹதீஸுக்கும் எதிரான ஒரு நடைமுறை. அதன் பக்கம் ஒரு மூமின் என்ன செய்ய முடியாது, தலை வச்சு கூட படுக்க முடியாது, வழிகேடு. அறியாத மக்கள் என்ன செய்ய அதில் போய் விழுந்தாலும் கூட
அது வழிகேடு என்பது என்ன கிடையாது, மாற்றுக்கிறது கிடையாது. இவ்வளவு ஹதீஸையும் ஒருத்தன் மறுத்தா தான் அதை அவன் என்ன செய்ய முடியும், சரி காண முடியும். எந்த குர்ஆன் வசனத்திலையும் எந்த ஒரு ஹதீஸிலையும் பிறையை கண்களால் பார்க்காமல் மாதத்தை ஆரம்பிப்பதற்கு எந்த விதமான சான்றும் கிடையாது. இதில் ஒரு சில குழப்பங்கள் என்ன செய்வாங்க, உருவாக்குவாங்க. என்ன குழப்பம்? இப்போ நம்ம ஒரு சில அரபி மொழியில் சில வார்த்தைகள் இருக்கு, அதுக்கு ஒரு இப்போ ரா அப்படிங்கிற வார்த்தை இருக்குன்னு வச்சுக்கிடுங்க. நான் சொன்னேன் இந்த ரா என்பது ரையுன் அப்படிங்கிற மூலச்சொல்லிருந்து வந்திருந்தா சிந்தித்தல் அப்படிங்கிற அர்த்தம் வரும்னு சொன்னேன். ருவியத் அப்படிங்கிற மூலச்சொல்லிருந்து வந்திருந்தா கண்களால் பார்த்து அர்த்தம் வரும்னு சொல்லியிருந்தேன். இவங்க என்ன செய்வாங்கன்னா, இந்த குர்ஆனில் சில இடங்களில் ரையுன் அப்படிங்கிற மூலச்சொல் இருக்கா இல்லைங்களா, அதுலேருந்து வந்த ராங்கிற வார்த்தையும் இருக்கும், ருவியத் அப்படிங்கிற மூலச்சொல்லிருந்து வந்த ராங்கிற வார்த்தையும் இருக்கும். அப்போ குர்ஆனில் சிந்தித்தல் அப்படிங்கிற அர்த்தத்தில் வரக்கூடிய இடங்களை எடுத்துக்காட்டி அங்கே என்ன செய்வானா, பார்த்தீங்களா இங்கே கண்களாக பார்க்கவா இருக்குது, சிந்திக்க சொல்லுதா இல்லையா அப்படிம்பாங்க. இதை நீங்கள் தெளிவாக விளங்கி கொள்ளணும். என்றைக்குமே கண்ணால் பார்க்கக்கூடிய ஒரு பொருள் மட்டும் ஆப்ஜெக்டாக வருதுன்னு வச்சுக்கிடுங்க, அந்த ராக்கு கண்களால் பார்த்தல் மட்டும்தான் அர்த்தம், வேற அர்த்தமே அதுக்கு என்ன செய்யாது, வராது. இப்போ உதாரணமாக இது அரபி மொழி சட்டம். அரபி மொழியில் பார்த்தான் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஒரு ஆப்ஜெக்ட்னா என்ன அர்த்தம்? இப்போ முகம்மது ஆப்பிளை சாப்பிட்டான், அப்போ முகம்மதுங்க சப்ஜெக்ட், சாப்பிடுதுங்கிற செயலை செய்யறான். சாப்பிட்டான் என்பது செயல், வெர்பு. ஆப்பிள் என்பது என்னது, ஆப்ஜெக்ட். அப்போ இந்த ராங்கிற வார்த்தைக்கு ஒரு ஆப்ஜெக்ட் வந்தா அது கண்ணால் பார்த்தது மட்டும் தான் குறிக்கும். ஆனால் இந்த பிறை தொடர்பான ஹதீஸ்களில் ராங்கிற வார்த்தையோட எதுதான் அதிகமாக வந்திருக்கு, ரூயத்து தான், மூலச்சொல் தான் வந்து. ரூயத்துக்கு என்ன அர்த்தம் தான், கண்ணா, அதில் கருத்து வேறுபாடே கிடையாது. ரா என்ற வார்த்தை வந்தா அதற்கு ஒரு ஆப்ஜெக்ட் வந்தால் அதுக்கு என்ன அர்த்தம் தான், கண்ணால் பார்த்துங்க அர்த்தம் மட்டும்தான். அப்போ ரசூலா நீங்கள் இதா ரஐதுமுஹு அதை பார்த்தால், இதா ரஐதுமுல் ஹிலால் பிறையை பார்த்தால், பிறை என்பது சந்திரன் தோன்றக்கூடிய ஒளி வடிவம், அப்போ கண்ணால் காணக்கூடிய ஒரு பொருள். அப்போ நீங்கள் பிறையை பார்த்தால் நோன்பு வையுங்கள் வந்துட்டு வச்சுக்கிடுங்க. அப்போ இது என்ன அர்த்தம் தான், கண்ணால் பார்க்குற அர்த்தம் மட்டும்தான். அதே மாதிரி அரபியில் ஒரு பொருளுக்கு இந்த ரா என்பதுக்கு ரெண்டு ஆப்ஜெக்ட் வருதுன்னு வச்சுக்கிடுங்க. அப்போ சிந்தித்தலுங்க அர்த்தமும் வரும். ரெண்டு ஆப்ஜெக்ட் வரும்போது கண்ணால் பார்த்தங்க அர்த்தம் வரும், சிந்தித்தங்க அர்த்தம் வரும். ஆனால் ஒரு ஆப்ஜெக்ட் வந்தால் என்ன அர்த்தம் மட்டும்தான் வரும், கண்ணால் பார்த்தங்க அர்த்தம் மட்டும்தான் வரும். இப்போ உதாரணமாக சொல்லி காட்டுறேனே, குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல், சூரத்துல் ஃபீல்ங்கிற அத்தியாயத்தில் உள்ளது. நபியே, யானைப்படையை உமது இறைவன் எப்படி ஆக்கினான் என்று நீர் பார்க்கவில்லையான்னு அல்லாஹ் கேட்குறான். இந்த யானைப்படை சம்பவம் இருக்கு பாருங்க, அப்ரஹா மன்னன் காபாவை அழிக்க வந்தது, இது ரசூலா பிறகுறதுக்கு முன்னாடியே நடந்த சம்பவம். இது ரசூலாக்கு அல்லாஹ் என்ன கேட்குறான், நபிகள் நாயகமே, யானைப்படையை உமது இறைவன் எப்படி ஆக்கினான் என்று நீ பார்க்கவில்லையான்னு அல்லாஹ் கேட்குறான். அப்போ இந்த வசனத்தை வச்சு கேட்பாங்க, பார்த்தீங்களா ரசூலை பிறகுறதுக்கு முன்னாடி உள்ள சம்பவத்தை அல்லாஹ் சொல்லி பார்க்கவில்லையான்னு கேட்குறான். அப்போ அந்த கண்ணால் பார்க்குற அர்த்தம் கொடுப்பீங்களான்னு கேட்பாங்க. இங்கே கண்ணால் பார்க்குற அர்த்தம் கொடுக்க முடியாது. ஏன்னா இங்கே ரெண்டு ஆப்ஜெக்ட் வந்திருக்கு. யானைப்படையை எப்படி ஆக்கினான் என்று பார்க்கவில்லையான்னு அல்லாஹ் கேட்குறான். அப்போ இங்கே யானைப்படையை பார்க்கவில்லையான்னு சொன்னால் ஒரு ஆப்ஜெக்ட் தான் வரும். ஆனால் எப்படி ஆக்கினான், அரபி மொழியில் இந்த எப்படி கைஃப அப்படின்னு வரக்கூடிய இந்த வார்த்தை அதுவும் ஆப்ஜெக்டான செய்யப்படும், பயன்படுத்தப்படும். அப்போ இந்த வசனத்தில் ரெண்டு ஆப்ஜெக்ட் வந்த காரணத்தினால இது எந்த அர்த்தம் தான் அங்கே கொடுக்கணும், சிந்திக்கவில்லையா அப்படிங்கிற அர்த்தம் தான் கொடுக்கணும். அதே மாதிரி சூரத்துல் ஃபஜ்ர் 89வது அத்தியாயத்தில் 6வது வசனம் 7வது வசனம் அல்லாஹ் கேட்குறான். இதெல்லாம் எடுத்து காட்டுவாங்க மக்களை குழப்பறதுக்காண்டி. அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி ஆத், உமது இறைவன் ஆது சமுதாயத்தை எப்படி ஆக்கினான் என்று பார்க்கவில்லையா. இந்த ஆது சமுதாயம் ரசூலா வர்றதுக்கு முன்னாடி அழிக்கப்பட்ட சமுதாயம். அப்போ நபிகள் நாயகத்தை பார்த்து அல்லாஹ் பார்க்கவில்லையான்னு கேட்குறான். இது அலம் தரங்கிற வார்த்தை இருக்கு பாருங்க, இது ரா என்பதிலிருந்து வந்த ஒரு வார்த்தை. அப்போ அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி ஆத் அப்படிங்கிறான். ஆது சமுதாயத்தை பார்க்கவில்லையான்னு கண்ணால் பார்க்குற அர்த்தம். இங்கே அல்லாஹ் எப்படி சொல்லி காட்டுறான், அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி ஆத், உமது இறைவன் ஆது சமுதாயத்தை எப்படி ஆக்கினான் என்று பார்க்கவில்லையா. அப்போ ஆது என்பது ஒரு ஆப்ஜெக்ட், கைஃப என்பது இன்னொரு ஆப்ஜெக்ட். ரெண்டு ஆப்ஜெக்ட் என்ன அர்த்தம் வந்துடும், சிந்தனை செய்தல் அப்படிங்கிற அர்த்தம் வரும். இப்போ குர்ஆனில் ஏராளமான இடங்களில் ஒரு ஆப்ஜெக்ட் வச்சே வந்திருக்கு. உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒன்று சொல்லி காட்டுறேன். 6வது அத்தியாயம் 76வது வசனத்தில்
ரஆ கௌகபன், இப்ராஹிம் நபி நட்சத்திரத்தை பார்த்தான் வருது. இங்கே நட்சத்திரத்தை சிந்திச்சான்னு அர்த்தமா? நட்சத்திரத்தை என்ன செஞ்சாரு? கண்ணால் பார்த்தார். அப்போ கண்ணால் பார்த்து சிந்திச்சே தனி. அங்கே ரா கௌகபன் என்ன அர்த்தம் தான்? கண்களால் பார்த்தல் என்பது அங்கே அர்த்தம். 6வது அத்தியாயத்தில் 77வது வசனத்தில் அல் கமர, சந்திரனை பார்த்தார். அல் கமர்னு வந்திருக்கு. 6:78 வந்து ஷம்ஸ, சூரியனை பார்த்தார் அப்படின்னு வந்திருக்கு. அப்போ பார்த்தல் ஷம்ஸுங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட். அப்போ எப்படி பார்க்கறது? கண்களால் பார்க்கறது. இங்கே யாருமே சிந்தனை அர்த்தம் கொடுக்கவும் முடியாது, கொடுத்தா முட்டாள். அடுத்து அந்த 12வது அத்தியாயத்தில் 28வது வசனத்தில் ரா கமீசஹு, யூசுப் நபி வந்து தன்னுடைய சட்டையை கொடுத்து விடுவார், எங்கள் வாப்படை கொண்டு போய் கொடுங்கன்னு சொல்லி. அப்போ யாக்கூப் நபி என்ன செய்ய சட்டையை பார்ப்பார். அதை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது ரா கமீசஹு, அவருடைய சட்டையை பார்த்தார். அப்போ சட்டை என்பது கண்ணால் பார்க்குற ஒரு பொருள். அப்போ சட்டையை பார்த்தா என்ன, எப்படி பார்த்தாரு? கண்ணால் பார்த்தாரு. அது மாதிரி மூசா நபியை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது 20வது அத்தியாயம் 10வது வசனத்தில் அவர் ஒரு வழியாக வந்து கொண்டு இருக்கும்போது ரா நாரன், அவர் என்ன செய்தார்? நெருப்பை பார்த்தார். அப்போ நெருப்பை பார்த்தானே எப்படி பார்த்தாரு? கண்களால் பார்த்தார். அது மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் என்ன செஞ்சாங்க? தெளிவான அடிவானத்தில் பார்த்தாங்க. இதை பற்றி அல்லாஹ் 81வது அத்தியாயம் 23வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், வலகத் ரஆஹு பில் உஃபுகில் முபீன், அவர் என்ன செய்தார்? தெளிவான அடிவானத்தில் கண்டார். அப்போ ரசூலுல்லாஹ் பார்த்தது யாரை பார்த்தாங்க? ஜிப்ரீலை பார்த்தாங்க. அப்போ அது ஒரு ஆப்ஜெக்ட். அப்போ எப்படி பார்த்தாங்க? கண்ணால் பார்த்தாங்க. நாம் மறுமையில் அல்லாஹ் பார்ப்பதாக வரக்கூடிய வசனங்கள் ஹதீஸ்கள்லாம் இருக்குது பாருங்க. இதெல்லாம் எத்தனை ஆப்ஜெக்ட் வச்சு வரும்? ஒரு ஆப்ஜெக்டில் வரும். அப்போ இதான் அல்லாஹ் நம்ம எப்படி பார்ப்போம்னு அர்த்தம்? கண்களால் பார்ப்போம் என்று அந்த வார்த்தைக்கு அர்த்தம். அப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வந்தால் அது கண்ணால் பார்த்தலை தான் குறிக்கும். ஆனால் பிறை சொல்றமான ஹதீஸ்களில் ஒரு ஆப்ஜெக்ட் வச்சு வந்திருக்குது, சந்தேகம் இல்லாமல் எந்த வார்த்தையை வச்சு வந்திருக்கு? ரூயத் அப்படிங்கிற வார்த்தையை வச்சு. ரூயத்துங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தான்? கண்களால் பார்த்தல் என்பது தான் அர்த்தம். அடுத்து வந்து இந்த பிறையை வந்து கண்ணால் பார்க்க மாச ஆரம்பிக்கிறாங்களா இல்லையா? இது வழியை நம்ம தெளிவாயிடுச்சு. இவங்க என்ன செய்வாங்கன்னா, சில வார்த்தைகளை சொல்லி அறியாத மக்கள்கிட்ட வந்து சில ஒரு எடக்கு முடக்கான, அதாவது முட்டாள்தனமான வாதங்களை வைப்பாங்க. அதில் ஒரு வாதம் என்ன வைக்கிறாங்கன்னு சொன்னோம்னா, சூமு லி ரூயத்திஹின்னு வரும், அதை பார்த்து நோன்பொய்யுங்கள். அப்போ அதைனா எதை? மற்ற ஹதீஸ்களில் ஹிலால் என்ன செஞ்சுருக்கும்? தெளிவாக வந்திருக்கும். ஆனால் நிறைய ஹதீஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா சூமூலி ரூயத்திஹி, அதை பார்த்து நோன்பொய்யுங்கள், அதை பார்த்து நோன்பை விடுங்கள்பாங்க. ஏன்னா இந்த வார்த்தையை சொல்லும்போது நபிகள் இந்த வார்த்தையை பயன்படுத்தும் போது சஹாபாக்களுக்கு ரசூலா எதை சொல்கிறாங்கன்னு நல்ல தெரியும், பிறையை சொல்கிறாங்க நல்ல தெரியும், தெளிவுபடுத்தி வாசகம் வந்திருக்கு. அப்போ சூமூலி ரூயத்தில் ஹிலால் அப்படின்னு ஹதீஸ்களில் வந்திருக்கு. ஆனால் இவங்க என்ன செய்யணும்? மக்களை குழப்பறதுக்கு இந்த ஹிலால்ங்கிற வார்த்தை வராத செய்திகள் இருக்கா இல்லையா? சூமூலி ரூயத்திஹி, அதை பார்த்து நோன்பொய்யுங்கள், ரசூலா எதை சொன்னார்கள்? அதை என்றால் பிறையே அல்ல அப்படிம்பாங்க. அதை மற்ற ஹதீஸ் தெளிவாக வந்துருச்ச. இப்போ உதாரணமாக முஸ்லீமில் 1975 ஹதீஸ் எடுத்தீங்கன்னா, இதா ரஅய்துமூஹு ஃபஸூமு, நீங்கள் அதை பார்த்தால் நோன்பொய்யுங்கள் இருக்கும். இப்போ அதை பார்த்தாலும் எதை நாங்கள் சொல்லப்பட்டிருக்காது, அது எல்லாருமே மற்ற நூற்றுக்கணக்கான பிறை தொடர்பான ஹதீஸ்கள் இருக்கு. அதை பார்த்தா தெளிவாக வந்திருக்கும். இதா ரஅய்துமுல் ஹிலால், ஹிலாலை பார்த்தால், பிறையை பார்த்தால் அப்படி வந்திருக்கும். இதற்கு விளக்கமாக அதை எடுக்கிறது விட்டு போட்டு என்ன செய்வாங்கன்னா, மக்களை குழப்பறதுக்காண்டி இதா ரஅய்துமூஹு, அதை என்று வந்திருக்கிறது, எதை? ரசூலா பிறையை சொன்னார்களா அப்படிம்பாங்க. அப்போ இது வந்து அறிவில்லாத ஒரு வாதம், அப்படிலாம் வாதம் வைக்கிறாங்க. அப்போ அதை என்று வந்திருக்கிறது கணிப்பதைத்தான் குறிக்கும்பாங்க. இது முட்டாள்தனமான ஒரு வாதம். அதை என்றால் பிறை என்று மற்ற ஹதீஸ்கள் என்ன செஞ்சிருக்கு? தெளிவாகவே வந்திருக்கிறது. அடுத்து வந்து நாம் அடிப்படையாக பார்க்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்கு. இப்போ பாருங்க, ரசூலா நமக்கு சொன்னாங்க, நாங்கள் உங்களை முன்னாடி நம்பர் குறிச்சிங்களா இல்லையா? அந்த ஹதீஸ்கள் தான் வருது. சூமூலி ரூயத்திஹி, பிறையை பார்த்து நோன்பொய்யுங்கள். வஃப்திரூலி ரூயத்திஹி, பிறையை பார்த்து நோன்பை விடுங்கள். ஃபைன் அலைக்கும், உங்களுக்கு மேகமூட்டத்தால் மறைக்கப்பட்டால் ஃபாக்குமிலுல் இத்தத சலாசீன், எண்ணிக்கை நீங்கள் 30 பூர்த்தியாக்குங்கன்று. இப்போ மேகமூட்டத்தால் மறைக்கப்பட்டால் 30 ஆக்குங்க, மேகமூட்டத்தால் மறைக்கப்பட்டால் 30 ஆக்குங்க. அப்போ நம்ம எந்த டேட்டில் பிறையை பார்க்கணும் சொல்லுங்க பார்ப்போம். மேகமூட்டத்தால் மறைக்கப்பட்டால் 30 ஆக்கு நபிகள் சொல்கிறாங்க. அப்போ நம்ம பார்க்குற டேட் என்ன டேட்டு? 30. நாம் பார்க்குற டேட் என்ன டேட்டு? 30. இப்போ நம்ம 29 நோன்பை திறந்துட்டோம். 29 நோன்பை திறந்துட்டா அடுத்து வரக்கூடிய இரவு எத்தனை? 30வது இரவு. அப்போ நபிகள் என்ன சொல்கிறாங்க?
மேகமூட்டத்தால் மறைக்கப்பட்டால் 30 ஆக்குங்கள். அப்போ நம்ம 30ஆவது ராத்திரி பிறையை பார்க்குறோம், பிறை நமக்கு தெரியலை. அப்போ அந்த ராத்திரி நம்ம எத்தனையா எடுத்துக்கணும்? 30ஆ எடுத்துக்கணும். 30ஆவது ராத்திரி பிறையை பார்க்கும்போது பிறை தெரிந்து விட்டால் அது எத்தனையாவது இரவு? 1ஆவது இரவு. விளைஞ்சிங்களா? அப்போ 1 என்பது எங்கே ஆரம்பிக்குது? இரவுல ஆரம்பிக்குது. இந்த ஹதீஸை நீங்கள் சிந்திச்சாலே நாளுடைய ஆரம்பம் இரவு தாங்க தெளிவாக விளங்கிடும். ரெண்டாவது பிறையை பார்க்க வேண்டிய டேட் எந்த டேட் தான்? 30ஆவது இரவு தான். 30ஆவது இரவு தான் பிறையை பார்க்கணும். இந்த கணிக்கிற பிறையை கண்ணால் பார்க்க தேவையில்லை, கணிக்கணும்னு சொல்லுவாங்களா இல்லையா? தேவையற்ற வாதங்களை வைப்பாங்க. நீ இன்னைக்கு பிறையை பார்த்தியா, நேற்று நீ பிறையை பார்த்தியா, 15ஆம் நாள் பிறையை பார்த்தியாம்பாங்க. ரசூலுல்லாஹ் நமக்கு என்ன சொன்னாங்க? பிறையை பார்க்க வேண்டிய டேட்டு 30ஆவது இரவு. அழகா சொல்லிட்டாங்க. மற்ற நாள்களில் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. அடுத்து நாம் எண்ணிக்கிட்டே போயிடலாம். பிறையை பார்க்க வேண்டிய உங்களுக்கு மேகமூட்டத்தால் மறைக்கப்பட்டால் நீ எத்தனை ஆக்கிடுங்க? 30 ஆக்கணும். பிறையை பார்க்க வேண்டிய இரவு எத்தனை தான்? 30. ரெண்டாவது ஒரு கேள்வி கேட்பாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய இந்த வார்த்தை சாதாரண வார்த்தை கிடையாது. உங்களுக்கு மறைக்கப்பட்டால் 30 ஆக்கணும்னு சொல்றாங்களா இல்லையா? மறைக்கப்பட்டால் 30 ஆக்கணும்னு சொன்னோம்னா நாம் பார்க்கக்கூடிய நாள் எத்தனாவது நாள்? 30ஆவது நாள். பார்க்கக்கூடிய நாள் 30ஆவது நாள். நீங்கள் உலகத்தில் எந்த சயின்ஸை போய் நீங்கள் புரட்டி பார்த்தாலும் 30ஆவது நாளில் நமக்கு பிறை தெரிய வேண்டும் என்றால் அது எந்த திசையில் தான் தெரியும்? மேற்கு திசையில் தான் தெரியும். இது ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தையில் இருந்து நாம் விளங்க வேண்டிய சட்டம். ரசூலுல்லாஹ் எப்போ நமக்கு பிறையை பார்க்க சொல்கிறாங்க? உங்களுக்கு மேகமூட்டத்தால் மறைக்கப்பட்டால் 30 ஆக்குங்கிறாங்களா இல்லையா? அப்போ நம்ம பிறையை பார்க்க வேண்டிய நாள் எத்தனாவது நாள்? 30ஆவது நாள். அப்போ 30ஆவது நாளில் பிறை எந்த திசையில் தான் தெரியும்? இந்த முட்டாள்கள் என்ன செய்வாங்க? பிறையை பார்க்காம கணிக்கணும்பாங்களா இல்லையா? இவங்களாம் மடையர்கள்னு சொல்கிறது காரணம் இதுதான். இவங்க மறைய போகிற பிறையை போய் பார்க்குறாங்கம்பாங்க. பிறை எங்கே உதிக்குதான்? கிழக்க உதிக்குதான். நம்ம எதை போய் பார்த்துக்கிட்டு இருக்கிறோமா? மேற்க உதிக்கிறோம். இவங்க என்னடா இது பிறையை மேற்க போய் பார்க்குறீங்க? ரசூலுல்லாஹ் பிறையை மேற்க பார்க்கணும்னு சொன்னாங்களா? இப்போ நம்ம எந்த திசையை நோக்கி நாம் தொழுகிறோம்? மேற்கு திசை. ரசூலுல்லாஹ் மேற்கு திசையை நோக்கி தொழ சொன்னால் ஒரு ஹதீஸ் காட்டுங்க பார்ப்போம். இல்லை. ஏன் இல்லை? ரசூலுல்லாஹ் சொல்லி நமக்கு எங்கே நோக்கி தொழ சொன்னாங்க? கிப்லாவை நோக்கி தொழ சொன்னாங்க. கிப்லா நமக்கு எங்கே இருக்குது? மேற்கு இருக்குது. அப்போ கிப்லா நமக்கு மேற்கு இருக்க நம்ம என்ன செய்கிறோம்? மேற்கு நோக்கி தொழுகிறோம். கிப்லாக்கு வடக்க உள்ள ஆளுக்கு என்ன செய்வாங்க? தெற்கு நோக்கி தொழுவாங்க. கிப்லாக்கு தெற்க உள்ள ஆளுக்கு வடக்கு நோக்கி தொழுவாங்க. கிப்லா கிழக்க உள்ள ஆளுக்கு மேற்கு நோக்கி தொழுவாங்க. அப்போ நம்முடைய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேற்கு நோக்கி தொழுங்க நமக்கு சொல்லலை. ஆனால் என்ன சொன்னாங்க? கிப்லாவை நோக்கி. அப்போ அதை நம்ம என்ன செய்கிறோம்? மேற்கு நோக்கி தொழுகிறோம். அப்போ அதனால் ரசூல் நமக்கு என்ன சொன்னாங்க? உங்களுக்கு 30ஆவது இரவில் நாம் பிறையை பாருங்க, உங்களுக்கு மேகமூட்டத்தால் மறைக்கப்பட்டால் 30ஆவது பூர்த்தி பண்ணுங்கன்னாங்க. அப்போ 30ஆவது இரவில் பிறை எங்கே தான் தெரியும்? மேற்கு திசை. அதனால் நம்ம மேற்க பார்க்குறோம். அப்போ பிறையை மேற்கே பார்க்கிறார்கள், இதற்கு ஆதாரம் இருக்குதான்னு கேட்பாங்க. இது ஹதீஸை வச்சு இந்த கேள்வி முட்டாள்தனமான கேள்வி, ஹதீஸை விளங்காத கேட்கக்கூடிய கேள்வி. அடுத்து நீங்கள் விளங்கிக்கணும், எல்லாம் அடிப்படை எல்லாம் நீங்கள் புரிஞ்சால் தான் எல்லா வாதங்களும் பதில் சொல்ல முடியும். இஸ்லாமிய அடிப்படையில் ஒரு மாதம் என்பது 29 நாள் தான். ஒரு மாதம் எத்தனை நாள் தான்? 29 நாள். புகாரில் 1907வது செய்தி. மாதம் என்பது 29 நாட்களாகும். இன்னம ஷஹ்ரு அஷ்ஷஹ்ரு திஸ்உ இஷ்ரூன லைலா. நபியான சொல்றார், மாதம் என்பது 29 இரவுகள். ஏன் இரவுகள்னு சொல்றாங்கன்னா ஸ்டார்டிங் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது? இரவுலேருந்து ஸ்டார்ட் ஆகி 29 இரவு. 29 இரவுனா இப்போ ஒரு இரவு ஸ்டார்ட் ஆகிட்டு வச்சுருங்க, அந்த பகலும் அந்த ஒன்றில் வந்துடும். அடுத்த இரவு எத்தனை ஆயிரும்? 2. இப்போ நம்ம 29 நோன்பை திறந்துட்டோம், பிறை தெரியாது, 30ஆவது இரவு. அடுத்து வரக்கூடிய பகல் எத்தனாவது பகல்? 30ஆவது பகல். விளைஞ்சிங்களா? அப்போ ஒரு மாதம் என்பது 29 இரவுகள் தான் அப்படின்ட்டாங்க. அப்போ 29 நாள் முடிஞ்ச பிறகு புதிய மாதம் பிறகு நம்ம மானத்தை பார்க்குறோம். பிறை தெரிஞ்சிட்டுனா அது புதிய மாதம் பிறந்துச்சு. அந்த இரவு எத்தனை? 1. பிறை தெரியவில்லை என்றால் அந்த மாதம் எத்தனையா முழுமைப்படுத்தணும்? அப்போ ஒரு மாதம் என்பது 28 வரக்கூடாது. எத்தனை வரக்கூடாது? 28 வரக்கூடாது, 31க்கும் போயிடக்கூடாது. இப்போ நமக்கு 30ஆவது இரவு பிறையை பார்க்குறோம், பிறை தெரியலை. அப்போ அந்த இரவு எத்தனை? 30. அடுத்த நாள் பிறை பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. பிறை தெரிஞ்சாலும் தெரியாட்டாலும் என்ன கிடையாது அவசியம். ரசூலுல்லாஹ் மாசம் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 30 தான் சொல்லியிருக்கிறாங்க. விளைஞ்சிங்களா? அப்போ பிறை பார்க்க வேண்டிய நாள் 30ஆவது இரவு மட்டும்தான்.
29 நாள் முடிந்த பிறகு 30ஆம் இரவு பிறையை பார்க்கணும். பிறை தெரிந்து விட்டால் அது எத்தனை? 1. சரி, அப்போ மாதம் என்பது இஸ்லாமிய அடிப்படையில் எவ்வளவுதான்? 29. பிறை தெரியாவிட்டால் எத்தனை? 30. இது அடிப்படையான விஷயம். இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து இந்த ஒரு விஷயம், நம்ம தௌஹீத் ஜமாத் நாளுடைய ஆரம்பம் மக்ரிபு நாம் சொல்கிறோம். அதெல்லாம் நாள் எப்போங்க ஆரம்பிக்குது? இப்போ ஜனவரி 1 அது ஒரு குழந்தை காலைல 8 மணி தான் ஸ்கூலுக்கு போகிறான். அப்போ இன்னைக்கு ஒரு கடையை காலைல 5 மணிக்கு ஒரு ஆள் கடையை திறக்கிறாரு. இறைவா கடவுளை இந்த நாள் நல்ல நாளாக அமையணும் அப்படிங்கிறாரு. அப்போ பார்த்தீங்களா, காலைல 5 மணி தான் நாள் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒவ்வொரு செயலுக்கும் நாம் மனிதர்கள் ஒரு காலத்திற்குள் செய்யக்கூடிய செயலை நாம் அதை ஸ்டார்டிங்குமோ. இப்போ ஒரு வருஷம் எப்போ ஸ்டார்ட் ஆகுது? ஜனவரி மாதம். அப்போ ஒரு காலேஜுக்கு ஒரு பிள்ளையை சேர்க்க போகிறோம், ஜூன் மாதம் சேர்க்க போகும்போது வருஷ ஆரம்பம்பாங்க. அப்போ அதான் வருஷத்துடைய ஆரம்பம்? அது வருஷத்துடைய ஆரம்பம் கிடையாது. அதே மாதிரி நம்ம தூங்க போகிறோமா இல்லையா, அது நாள் கடை. ஒரு ஆள் 10 மணிக்கு கடையை சாத்துவார். ஒரு முஸ்லீம் அல்லாத நம்பிக்கை உண்டு. ஆனால் ஒரு 10 ரூபாய்க்கு கடன் கொடுங்க, என்னடா இது நாள் கடைசி கடன் கேட்குறம்பார். அப்போ அந்த 10 மணியா நாள் கடைசி? 10 மணி நாள் கடைசி கிடையாது. அவர் மனிதர்களாக என்ன செய்வோம்? ஒரு காலத்திற்குள் செய்யக்கூடிய செயல் நம்ம என்ன செய்வோம்? அது ஆரம்பம் கடைசிமோ. அது நாளுடைய ஆரம்பம் நாளுடைய கடைசி சொல்லுவோம். அதை வச்சு நம்ம பார்க்கக்கூடாது. ஒரு பள்ளிக்கூடம் காலைல 8 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் இங்கிலீஷ் ஆங்கில அடிப்படையில் ஒரு நாள் எப்போ ஆரம்பிக்குது? நள்ளிரவு 12 மணிக்கு. காலையில் பள்ளிக்கூடத்துக்குள்ளே போனோன்னா பிள்ளைங்களை ஃபுல்லாக ப்ரேயர் பண்ணுங்க, நாள் நல்ல நாளாக ஆரம்பிக்கணும் வாத்தியார் சொல்கிறான்னு வச்சுக்கிடுங்க. அதான் 8 காலைல 9 மணிக்கே நாளுடைய ஆரம்பம். பள்ளிக்கூடத்துடைய ஆரம்பத்தை என்ன செய்கிறாங்க? நாளுடைய ஆரம்பங்கிறாங்க. அது மாதிரி ஹதீஸ்கள் என்ன செஞ்சுருக்கோம்? நீங்கள் உங்கள் மனைவியை அடிக்காதீங்க, நாள் கடைசியில் அவகிட்ட தான் இருக்கணும் ஹதீஸில் வரும். நாள் கடைசினா எந்த நைட்டில் 10 மணி கணவன் மனைவி சேர்ந்து இருக்கக்கூடிய டயத்து நாள் கடைசின்னு வருமா? பார்த்தீங்களா ரசூலுல்லாஹ் நாள் கடைசி எதை சொன்னாங்கம்பாங்க. அப்போ இது எந்த அடிப்படையில்? நாம் தூங்க போவது இறுதியாக இருப்பதுனா என்ன செய்கிறாங்க? அதை நாளுடைய கடைசி என்ன செய்கிறாங்க? சொல்லி காட்டுறாங்க. அது மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வித்திரை கடைசி தொழுகையை ஆக்கி கொள்ளுங்கள்னு சொன்னாங்க. அது ரசூல் தெளிவாக சொல்லிட்டாங்க, இரவில் தொழக்கூடிய கடைசியில் எதை ஆக்கிடுங்க? வித்திரை ஆக்கிடுங்க. அப்போ இரவுக்கு கடைசி தான் எது? வித்திரு. அப்போ இதை வச்சு என்ன செய்வாங்க பார்த்தீங்களா? வித்திரை கடைசி ஆக்கி கொள்ளுங்கள். அப்போ வித்திரை கடைசி எப்போ வரைக்கும் தொழலாம்? ஃபஜ்ர் வரைக்கும் தொழுதுக்கலாம். ஃபஜ்ர் பாங்க. அப்போ இதை வச்சு நாளுடைய ஆரம்பம் ஃபஜ்ரும்பாங்க. ரசூல்ல தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க, வித்திரு ஃபஜ்ர் ஸ்டார்ட்டுங்க அந்த ஹதீஸ்ல வராது. இரவில் தொழக்கூடிய தொழுகை கடைசி அதை ஆக்கிடுங்க, வித்திரு ஆக்கிடுங்க. இரவுக்கு கடைசி தான் எது? வித்திரு. நாளுக்கு கடைசி எது கிடையாது? வித்திரு கிடையாது. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அசர் தொழுகையை போய் சொல்லி காட்டும்போது ஹாஃபிது அலஸ் ஸலவாத்தி வஸ்ஸலாத்தில் உஸ்தா, தொழுகையை பேணிக் கொள்ளுங்கள், நடு தொழுகையை பேணிக் கொள்ளுங்கள். இது நாளுடைய ஆரம்பத்தை பற்றி பேசவே இல்லை. ஆனால் இதை எடுத்துக்காட்டி பார்த்தீங்களா, நடு தொழுகைன்னு வந்திருக்கு. அப்போ அசல் நடுவில் வரணும்னா ஃபஸ்ட்டு எது வரணும்? அப்போ அதனால் ஃபஜ்ர் நாளுடைய ஆரம்பம்பாங்க. முதல்ல இந்த உஸ்தாங்கிற வார்த்தை இருக்குது பாருங்க, இந்த அரபி இலக்கணத்தில் நடுங்கிற அர்த்தத்தில் என்ன செய்யப்படல, அது பயன்படுத்தப்படல. அது சிறந்தது அப்படிங்கிற அர்த்தத்தில் என்ன செய்யப்பட்டுக்கு. இப்போ நீதிபதிக்கு நடுவர் அப்படிம்பாங்க. நீதிபதிக்கு நடுவர்னு சொன்னால் நடுவில் இருப்பான்னு அர்த்தம் கிடையாது. எந்த தரப்புலையும் சாராமல் என்ன செய்வார்? அவர் தீர்ப்பு சொல்லுவார்னால அவருக்கு பேர் என்ன பேர்? நடுவர். நடுவன் அரசாங்கம் சொல்லி மத்திய அரசாங்கத்துக்கு சொல்லுவாங்க. அப்போ அது மத்தியிலேயே அந்த இந்தியாவுக்கு நடுவுலையா இருக்குது? அப்படி கிடையாது. மத்திய அரசாங்கம் என்பது அது எப்படி நடந்துக்கணும்? எல்லா ஸ்டேட்டுக்கும் அவங்க சமமாக நடந்துக்கணும், அவங்க கூட்டி குறைச்சி பார்க்கக்கூடாது. அப்போ இந்த மாதிரி உஸ்தாங்கிற வார்த்தைக்கு சிறந்ததுங்கிற அர்த்தமும் அரபில் இருக்குது. அப்போ அந்த சிறந்த தொழுகைங்கிற அர்த்தத்தில் தான் எது பயன்படுத்தப்பட்டுக்காங்க. அடுத்து அந்த அசர் தொழுகை நடு தொழுகைங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டு. இன்னும் சொல்ல போனால் தொழுகை கடமையாக்கப்பட்டதை வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா நடுவில் எது வரும்? அசர் வரும். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முதல் ஜிப்ரீல் தொழுது காட்டுறாங்க. ஏதான் தொழுது காட்டுறாங்க? சுபுவை தான் தொழுது காட்டுறாங்க. நாளுடைய ஆரம்பம் என்பதற்காக இல்லை. அவங்க தொழுகை கடமையாக்கப்பட்டவனை முதல்ல எது தொழுது காட்டினாங்க? சுபு ஃபஜ்ரை தொழுது காட்டினாங்க. ரெண்டாவது லுஹர் தொழுது காட்டினாங்க. மூணாவது அசர், நாலாவது மக்ரிப், ஐந்தாவது இஷா. அப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது தொழுகை கடமையாக்கப்பட்டவுடன் நபிகள் நாயகம் முதலில் தொழுது இதுதான், சுபு தான். அந்த அடிப்படையில் அசர் என்ன செய்யுது? நடுவில் வருது. அப்போ நாளுடைய ஆரம்பத்தினால் அது நடு என்ன செய்யப்படல, சொல்லப்படுது. நாளுடைய ஆரம்பம் இரவு தான் என்பது தெளிவாக நமக்கு ஹதீஸில் வந்திருக்கு. சஹீ முஸ்லிமில் 1984 செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதாவது நபிகள் நாயகம் காலத்துக்கு பிறகு நடக்கக்கூடிய ஒரு சம்பவம். அதாவது அபுல் பக்தரி அப்படிங்கிற ஒரு ஆள் என்ன செய்கிறாரு, அவங்க ஒரு குரூப்போட உம்ராவுக்கு போகிறாங்க.
உம்ராவுக்கு போகும்போது பதன் நஹ்லா அப்படிங்கிற இடத்துல ரமதானுடைய பிறையை பார்க்குறாங்க. நீங்கள் 6வது பக்கத்தில் இந்த ஹதீஸை பார்க்கலாம். பதன் நஹ்லா அப்படிங்கிற இடத்துல என்ன செய்கிறாங்க, ரமதானுடைய பிறையை பார்க்குறாங்க. ரமதானுடைய பிறையை பார்த்தா அந்த பிறை வந்து இவங்க கண்ணுக்கு பெரிய பிறையாக தெரியுது. இப்போ 30வது இரவில் பிறையை பார்க்குறோம். பிறை தெரிஞ்சால் எத்தனை? 1. ஆனால் இவங்க 30வது இரவில் பார்க்குறாங்க. அவங்க கணக்குப்படி 30ல் பார்க்குறாங்க. அந்த பிறை எப்படி தெரியுது? பெரிதாக தெரியுது. அப்போ இன்றைக்கு நீங்கள் தௌஹீத் ஜமாத்து நம்ம பிறையை பார்த்து செய்யும்போது சில கேள்வி பண்ணுவாங்க. எப்படி கேள்வி பண்ணுவாங்கன்னா, இந்த பாருங்கள் இவங்க பார்க்குற பிறை சாப்பிட்ற தட்டை 2ஆக உடைச்ச மாதிரி பெருசாக இருக்கும்பாங்க. அதை ஃபோட்டோ எடுத்து தான் என்ன செய்வாங்க, ஃபேஸ்புக்கெலாம் போடுவாங்க. இதெல்லாம் மார்க்கம் அறியாதவங்களுடைய ஒரு செயல்பாடு. இந்த ஹதீஸை படித்தா அதுக்கு விடை கிடச்சிடும். அப்போ அவங்க பிறையை பார்க்குறாங்க, அது பெரிதாக தெரிகிறது. பெரிதானா ரொம்ப பெருசாக இல்லை, அவங்க பார்க்குறது வந்து 2வது நாள் பிறை மாதிரி சிலர் கண்ணுக்கு தெரியுது. சிலர் கண்ணுக்கு எப்படி தெரியுது? 3வது நாள் பிறை மாதிரி தெரியுது. முதல் நாள் பிறை ரொம்ப மெல்லியாக தான் இருக்கணும். ஆனால் கணக்குப்படி அது எத்தனை? 1. 30வது இரவில் பார்த்தா 1. ஆனால் அவங்க கண்ணுக்கு பெருசாக தெரிஞ்சவொடனே இது 2வது நாள் பிறை மாதிரி தெரியுது. சில ஆளுக்கு 3வது நாள் பிறை மாதிரி தெரியுதுன்னு நினைச்சாங்க. இப்னு அப்பாஸ்ட்ட போய் நம்ம விளக்கம் கேட்போம் அப்படின்னு இப்னு அப்பாஸ்ட்ட வர்றாங்க. இப்னு அப்பாஸ்ட்ட வந்து விளக்கம் கேட்கும்போது இப்னு அப்பாஸ் வந்து நபிகள் நாயகத்துடைய வார்த்தையை சொல்றார். என்ன சொல்றாருன்னா, இப்னு அப்பாஸ் சொந்த வார்த்தை கிடையாது, நபிகள் நாயகத்துடைய வார்த்தை. நபிகள் நாயகம் சொன்னார்கள், இன்னல்லாக மத்தஹு லிர் ரூயா. என்ன வார்த்தை வருது? ரூயா. இன்னல்லாக மத்தஹு லிர் ரூயா. அல்லாஹ் நீங்கள் கண்களால் பார்ப்பதற்காக உங்களுக்கு பெரிதாக காட்டுகிறான். அல்லாஹ் பிறையை பெருசாக காட்டுறவன் யாரு? அல்லாஹ். எதுக்காண்டி அல்லாஹ் காட்டுறான்? கண்ணால் பார்க்க. அப்போ இந்த கண்ணால் கண்டிப்பாக பார்த்தாக வேண்டும் என்பதையும் குறிக்குது. பெரிதாக காட்டுபவன் யாரு? இறைவன் அப்படின்னு சொல்லி நபிகள் சொன்னாங்க. ஃபஹுவலி லைலத்தின் ரஐதுமுஹு. நீங்கள் எந்த இரவில் பார்த்தீர்களோ அந்த இரவிற்குரிய பிறை. லைலத்துங்கிற வார்த்தை வருது. இந்த 2 வார்த்தை நிறைய சட்டம் இருக்கு. முதலாவது இன்னல்லாக மத்தஹுல் ரூயா, நீங்கள் கண்களால் பார்ப்பதற்கு அல்லாஹ் நீட்டி காண்பித்தான், பெரிதாக காண்பித்தான் வருது பாருங்க. அப்போ பிறையை நம்ம 30வது இரவில் பார்க்கும் பொழுது பெருசாக தெரிஞ்சு காட்டினவன் யாரு? அல்லாஹ் நம்பிட்டு போயிடணும். அதை வந்து கேலி பண்ணுவதோ கிண்டல் பண்ணுவதோ அல்லாஹ்வுடைய தூதரை கேலி பண்ணுவதோ சமம். 2வது வந்து கண்களால் பார்ப்பதுக்கு நபிகள் சொல்லி காட்டுறாங்க. அப்போ கண்ணால் தான் பார்த்தான்னு விளங்குது. அடுத்த வார்த்தையை பாருங்க, ஃபஹுவலி லைலத்தின் ரஐதுமுஹு. நீங்கள் எந்த இரவில் பார்த்தீர்களோ அந்த இரவிற்குரிய பிறை தான். அப்போ 30வது இரவுல பிறையை பார்க்குறோம், பிறை தெரிந்து விட்டது. அப்போ எத்தனாவது பிறை? 1. எந்த இரவில்? அப்போ நாள் என்பது எங்கே தான் ஆரம்பிக்குது? இரவுல தான் ஆரம்பிக்குது. அதுக்கு அடுத்த நாளில் பிறையை பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ நாளுடைய ஆரம்பம் எதுதான்? மகரிப்பு தான் என்பது நமக்கு இந்த ஹதீஸ் தெளிவாக காட்டுகிறது. அதே போன்று குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான் 36வது அத்தியாயம் 40வது வசனத்தில், லஷம்சு எம்பகி லஹான் துத்ரிகல் கமர் வலல்லைலு சாபிகுன் நஹார். இரவு பகலை முந்த முடியாதுன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இரவு என்ன செய்ய முடியாது? பகலை முந்த. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ வந்து அல்லாஹ் சூரியனை படைக்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் எப்படி தான் இருந்துச்சு? இருட்டாக தான் இருந்துச்சு. சூரியனை படைச்ச பிறகு தான் என்ன வருது? பகல் வருது. அப்போ அசலாவே என்ன இருக்குது? இருட்டு தான் அசல். இப்போ இந்த பகல் இருக்கு பாருங்க, இது உள்ளக்க இருட்டு இருக்குது. இப்போ இருட்டு இருக்குது. இந்த இருட்டு வந்து சூரியன் வரும்போது இந்த இருட்டு மேலே வர முடியாது. என்னைக்கா சூரிய கிரகணம் ஏற்படும் போது இரவு என்ன செஞ்சிடும்? இருட்டாயிரும். அப்போ இந்த பகலுக்குள்ள என்ன இருக்குது? இருட்டு இருக்குதான் செய்யுது. அப்போ அல்லாஹ் எப்படி வச்சிருக்கிறானா, வலல்லைலு சாபிகுன் நஹார். இரவு வந்து பகலை மிஞ்ச முடியாது, முந்த முடியாது. அப்போ பகலுக்கு உள்ள என்ன இருக்குது? இரவு இருக்குது. சூரியன் வந்து விட்டால் அது என்ன செய்ய முடியாது? இந்த இரவு வந்து மேலோங்கி வர முடியாதுன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்போ அசலானது என்னது தான்? இரவு தான் ஸ்டார்டிங் என்பது இந்த வசனம் காட்டுது. அதே மாதிரி 36வது அத்தியாயத்தில் 37 அல்லாஹ் சொல்றான், ஆயத்துல் லஹுமுல் லைல். அவர்களுக்கு இரவும் போல் அத்தாட்சி, நஸ்லஹு மினுஹு நஹார். அதிலிருந்து அந்த இரவில் இருந்து நம்ம பகலை உரித்து எடுக்கிறோம். இப்போ ஒரு ஆரஞ்சு பழம் இருக்குன்னு வச்சுக்கிடுங்க, மேலே என்ன இருக்கும்? தோல். தோலை நாம உரிச்சா உள்ள பழம் இருக்கும். அப்போ அந்த இரவு என்பது பழத்தை போன்றது. அப்போ அல்லாஹ் என்ன செஞ்சிடறான்? இந்த பகல் அப்படியே அல்லாஹ் உரிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சிருது? உடனே சூரியன் வந்து சுத்திக்கிட்டு தானே வருது. அதான் அல்லாஹ் வந்து உரிக்கிறோங்கிற வார்த்தையை சொல்லி காட்டுறான். அப்போ இந்த வசனங்கள் எல்லாம் அடிப்படையிலேயே என்ன இருக்குன்னு சொல்லி இரவு தான் அடிப்படை அப்படின்னு சொல்லி காட்டுது. அப்போ அது மாதிரி நீங்கள் எந்த ஹதீஸை எடுத்துக்கிட்டாலும் நபிகள் நாயகம் காலத்தில் முதல் பிறையை எப்போ தான் பார்த்துருக்குறாங்க? 30வது ராத்திரி மக்ரிப் நேரத்தில் தான் பார்த்துருக்காங்க. நிறைய ஹதீஸ் வருது. இன்னைக்கு எல்லாம் கேள்வி வைக்கிறாங்க, ராத்திரி பிறை பார்க்கணும் எங்கே ஹதீஸ் இருக்குது? இந்த பிறையை நம்ம பார்க்கக்கூடாதுங்கிற நிலைப்பாட்டுக்கு ஹதீஸை மறுத்து, குர்ஆன் வசனங்களை மறுத்து
பிறையை பார்க்கக்கூடாது கணிக்கணுங்க நிலைப்பாட்டுக்கு வந்ததுனால கிறுக்குத்தனமாக நிறைய கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. பிறையை மேக்கப் பார்க்கணும் எங்கே இருக்குது, 30ஆம் ராத்திரி பிறை பார்க்கணும் எங்கே இருக்குது, அது மாதிரி பிறையை ராத்திரிக்கு பார்க்கணும் எங்கே இருக்குது, இப்படிலாம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நபிகள் நாயகம் குர்ஆன் வசனங்கள் எடுத்தாலும் ஹதீஸ் எடுத்துக்கிட்டாலும் நபிகள் நாயகம் காலத்தில் ஒரு நடைமுறையை பார்த்தாலும் பிறையை இரவுல தான் பார்த்துருக்கா நம்ம நல்ல வழங்கும். இப்போ உதாரணமாக அபூதாவுதில் 1992 செய்தியாக வருது. எப்படி வருது? அதாவது நபிகள் நாயகம் காலத்தில் 30ஆம் ராத்திரி பிறை தெரியலை, அதனால் நோன்பு வச்சிடுறாங்க. நோன்பு வச்சுட்டு காலை பொழுது அடைஞ்சிடுறாங்க. அப்போ 30ஆம் ராத்திரி பிறை தெரியலை, அதனால் நோன்பு வச்சாங்க, காலை பொழுது அடைஞ்சிட்டாங்க. அப்படின்னா அவங்க பிறை எப்போ பார்த்துருக்காங்க? 30ஆம் ராத்திரி பிறை 30ஆம் நாள் பிறை தெரியவில்லை, எனவே நாங்கள் நோன்பு நோற்றவள காலை பொழுதை அடைந்தோம். அப்படின்னா அவங்க பிறை எப்போ தேடி இருக்கிறாங்க? இரவுல தேடி இருக்கிறாங்க, மகரிப் டயத்து தேடி இருக்கிறாங்க. அப்போ அந்த காலை பொழுதை அடைஞ்சவுடனே 2 கிராமவாசி ரசூலாட்ட வர்றாங்க. எப்போ? மறுநாள் பகல் நேரத்தை அடைஞ்சு அசர் நேரத்தில் வர்றாங்க. நான் சொல்லுவாங்க, ஷஹீதா இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹல்லல் ஹிலால அம்சி அஷியத்தன். நாங்கள் நேற்று அஷியான்னு சொன்னோம்னா சூரியன் மறைஞ்ச உடனே உள்ள நேரத்துக்கு என்ன பேர்? அஷியா. அரபியில் அஷியான்னு இருக்கு பாருங்க. இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? சூரியன் மறைந்த உடனே உள்ள நேரம் இருக்கு பாருங்க, இந்த நேரத்துக்கு அரபியில் என்ன சொல்லுவாங்க? அஷியான்னு சொல்லுவாங்க. அப்போ 2 கிராமவாசி ரசூல்லாட்ட நாங்கள் நேற்று மாலை அஷியாவுடைய நேரத்தில் அங்கே என்ன செஞ்சோம்? பிறையை பார்த்தோங்கிறாங்க. அப்போ நபிகள் நாயகம் காலத்தில் அப்போ ரசூலா என்ன செய்கிறாங்க? மக்களை எல்லாம் நோன்பு விட சொல்கிறாங்க. இந்த ஹதீஸ் 2 சட்டம் உங்களுக்கு பின்னாடி சொல்லுவேன். பிறை தகவல் கிடைத்தவுடன் நோன்பை விட்டுறணும். பிறை தகவல் கிடைத்த இப்போ சஹாபாக்கள் 30ஆம் நோன்பு வச்சிடுறாங்க, ஆனால் அவங்களுக்கு பிறை தெரியலை. அப்போ 2 கிராமவாசிகளும் பக்கத்து ஊருக்காரங்க, கிராமவாசிகள் ஒரு நகரத்தை சுற்றி வசிக்கக்கூடவும் யார்? கிராமவாசி. அவங்க கண்ணுக்கு பிறை தெரிஞ்சிருக்கு. அவங்க எப்போ தான் ரசூலாட்ட வர்றாங்க? மறுநாள் அசருக்கு வர்றாங்க. சஹாபாக்கள் கொஞ்ச நேரம் நோன்பை திறந்துருவாங்க. அந்த மாதிரி நேரத்தில் நாங்கள் நேற்று அஷியாவுடைய நேரத்தில் பிறையை தமிழில் மாலையில் மொழிபெயர்ப்பாங்க, இரவுன்னு மொழிபெயர்ப்பாங்க. ஆனால் அஷியாங்கிறது என்ன அர்த்தம் தான்? சூரியன் மறைந்தவுடன் உள்ள நேரத்துக்கு பேர் அஷியா. அப்போ அஷியாவுடைய நேரத்தை அங்கே என்ன செஞ்சோம்? பிறையை பார்த்துங்கிறாங்க. அப்போ இல்லை, முதலாவது சட்டம் அஷியாவுடைய நேரம் என்று சொன்னால் அது மக்ரிப் சூரியன் மறைந்தவுடன் உள்ள நேரம். அப்போ நபியா நாங்கள் பிறையை எப்போ தான் பார்த்துருக்குறாங்க? அந்த சூரியன் மறைஞ்சவுடன் தான் பார்த்துருக்குறாங்க. 2வது சட்டம் பிறை தகவல் கிடைத்தவுடன் நோன்பு என்ன செஞ்சிடணும்? விட்டுறணும். 3வது சட்டம் கிராமவாசிகள் என்பது ஒரு நகரத்திற்கு அருகில் வசிக்கக்கூடியவர்கள். இந்த 3 விஷயம் நாங்கள் சொல்லி வச்சிருக்கிறேன். இது பின்னாடி சில சட்டங்களுக்கான என்ன செய்ய கொண்டு வரேன். அப்போ இதில் இந்த ஹதீஸ் இப்போ இந்த நேரத்தை சொன்னது நபியா நாங்கள் பிறை எப்போ தான் பார்த்துருக்குறாங்க? இரவு நேரத்திலாம் பார்த்துருக்குறாங்க அப்படின்னு நமக்கு தெளிவாகுது. அடுத்து பாருங்க, இன்னொரு செய்தி இப்னு மாஜால 1653வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அன்சாரி சஹாபாக்கள் சில அறிவிக்கிறாங்க, உகுமிய அலைனா ஹிலால் ஷவ்வால், எங்களுக்கு ஹிலால் ஷவ்வாலுடைய பிறை என்ன செய்யலை? தெரியலை. அப்போ நாங்கள் நோன்பு நோற்றுக்கொண்டு காலை பொழுது அடைந்தோம். அப்போ இறைவனுடைய கடைசி நேரத்தில் என்ன செஞ்சாங்க? ஒரு வாகன கூட்டம் வந்தார்கள். வாகன கூட்டம் நாங்கள் என்ன செய்தோம்? நேற்று பிறை பார்த்தோம் என்று என்ன செய்தார்கள்? சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நோன்பை விடுமாறும் அவங்களுடைய தொழுமிடத்திற்கு செல்லுமாறும் என்ன செய்தார்கள்? சொன்னார்கள். அப்போ இங்கே ஒரு வாகன கூட்டம் நாங்கள் பிறபாத்தம் சொல்லும்போது எப்போ பிறபாத்தங்கிறாங்க? நேற்று பிறபாத்தங்கிறாங்க. அதாவது சூரியன், அதாவது இரவு நேரத்தை அவங்க நேற்று நினைச்சாங்க சொல்லி காட்டுறாங்க. அப்போ இங்கே நாம் இந்த ஹதீஸை கொண்டு வந்த நோக்கம் பிறை நபிகள் நாங்கள் எப்போ தான் பார்க்கப்பட்டிருக்கு? இரவு நேரத்தில் தான் பார்க்க முடியும். சந்தேகத்துக்குரிய விஷயம் கிடையாது. என்றால் இப்போ அதை கேள்வியாக நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு? சொல்ல வேண்டியிருக்கு. அப்போ வாகன கூட்டம் சொல்லும்போது ரசூலா நோன்பை விடலை, அவங்களை நோன்பை விடுமாறும் அவங்களுடைய தொழுமிடத்திற்கு செல்லுமாறும் சொன்னார்கள். அப்போ இந்த இடத்துல ஹதீஸை நம்ம கொண்டு வந்த நோக்கம் பிறை பார்த்தல் என்பது நபிகள் நாயகம் காலத்தில் எப்போ தான் பார்த்துருக்குறாங்க? இரவு நேரத்தில் தான் பார்த்துருக்குறாங்க. அதே மாதிரி நபிகள் நாயகம் காலத்தில் இரவை தான் நாளுடைய ஆரம்பமாக வச்சிருக்கிறாங்க என்பதுக்கு இன்னும் சில செய்திகளை பாருங்கள். முஸ்லீமில் 3740வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இந்த பேரிச்சம்பழங்க தண்ணியில் ஊற போட்டு ஆயிஷா ரலியல்லாஹு கொடுப்பாங்க, மனைவிமார்கள் கொடுப்பாங்க. இது நபீதும்பாங்க. இது போதை ஆகிவிட்டால் அதுக்கு பிறகு குடிக்கக்கூடாது. போதை ஆனதுக்கு பிறகு அதுக்கு பிறகு நபீது தான். போதை வருவதற்கு முன்பாக பேர் நபி தான், நபி தான். நபிகள் நாயகம் குடித்தது போதை வருவதற்கு முன்பாக. ஏன்னா சில ஹதீஸ்கள் நபீது ஹராம்னு வரும். அப்படின்னா என்ன மாதிரி நபீது? போதை ஆன பிறகு குடிக்கிற, போதையாக குடிப்பது. இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நபீது குடிச்சாங்கன்னு வரும். இது போதை ஆவதற்கு முன்பாக. அப்புறம் என்ன செய்வாங்க?
பேரிச்சம்பழம் தண்ணியில் ஊற வைப்பாங்க. ஊற வச்சா திங்கட்கிழமை இரவு என்ன செய்யப்படும்? திங்கட்கிழமை இரவு ஊற வைக்கப்பட்டால் இவங்களுடைய வாதப்படி இந்த ஃபஜ்ரில் ஆரம்பிக்குதுங்கிறாங்களா இல்லையா, நாளுடைய ஆரம்பம் ஃபஜ்ருங்கிறாங்களா இல்லையா, அவங்க வாதப்படி திங்கள் இரவுல ஊற வச்சா அடுத்த ஃபஜ்ர் என்ன ஃபஜ்ரு? ஆனால் அங்கே ஹதீஸ் என்ன வருது? ஆயிஷா சொல்லி காட்டாங்க, திங்கள் இரவில் ஊற வைப்பார்கள், இப்னு அப்பாஸ் அறிவிக்கிறாங்க. அதை திங்கள் பகலில் குடிப்பார்கள். அடுத்து செவ்வாய்க்கிழமை அசர் வரையிலும், அடுத்து செவ்வாய் இரவு, அதுக்கு அடுத்த நாள் எது வரைக்கும்? செவ்வாய்க்கிழமை அசர் வரைக்கும் குடிப்பார்கள். மீதம் இருந்தால் அதை பணியாளருக்கு வழங்குவார்கள், கொட்டி விடுவார்கள். அப்போ ரசூலுல்லாஹ்க்கு திங்கள் இரவு ஊற வைக்கப்படும், அது திங்கள் பகலில் குடிப்பாங்க, செவ்வாய் இரவு குடிப்பாங்க, செவ்வாய் பகல் அசர் வரையும் குடிப்பாங்க. அதுக்கப்புறம் மிச்சம் இருந்தால் பணியாளருக்கு கொடுப்பாங்க, அதை கொட்டிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்ய மாட்டாங்க? வச்சிருக்க மாட்டாங்க. அடுத்து பாருங்க, இப்னு அப்பாஸ் அறிவிக்கிறாங்க, அகமதில் பதிவு செய்யப்பட்டிருக்கு 1964 செய்தியாக, வியாழன் இரவு என்ன செய்யப்படும்? அவங்களுக்காண்டி பேரிச்சம்பழங்கள் போட்டு ஊற வைக்கப்படும். அதை எப்போ குடிப்பாங்க? வியாழன் பகல் என்ன செய்வார்கள்? குடிப்பார்கள். வியாழன் இரவுல ஊறவை, வியாழன் பகல். அடுத்து வெள்ளிக்கிழமை என்ன செய்வாங்க? வெள்ளிக்கிழமை இரவு, வெள்ளிக்கிழமை பகல் என்ன செய்வாங்க? குடிப்பாங்கன்னு பார்க்குறோம். அப்போ இந்த ஹதீஸ் நபிகள் நாயகம் காலத்தில் நாளுடைய ஆரம்பம் எது தான் கணக்கு வச்சிருக்கிறாங்க? மகரிபில் இருந்தால் நாளுடைய ஆரம்பம். வியாழக்கிழமை மகரிபுக்கு பாங்க சொல்லிட்டாங்க, வியாழன் முடிஞ்சு மகரிபு பாங்க சொல்லிட்டா என்ன இரவு? வெள்ளிக்கிழமை இரவு. இப்படி தான் அவங்க தீர்மானிச்சிருக்காங்க. நமக்கு என்ன செய்யுது? விளங்குது. அதுபோன்று புகாரில் 2027 செய்தி, நபிகள் நாயகம் காலத்தில் வந்து ஈத்திகாஃப் அதை பற்றி வரக்கூடிய செய்தி. இதுலேயும் பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து லைலத்துல் கத்ர் 27 நடுப்பத்தில் ஈத்திகாஃப் இருக்கிறாங்க. அப்போ நடுப்பத்தில் ஈத்திகாஃப் இருந்தவுடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 20வது நாளுடைய பகல் இருக்கு பாருங்க, 20வது நாள் ஃபஜ்ர், ஈத்திகாஃப் விட்டு வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்தவுடனே அவங்க சொல்கிறாங்க, வெளியே வந்துட்டு சொல்கிறாங்க, எனக்கு வந்து ஈத்திகாஃப் வந்து கடைசி 10 நாள் காட்டப்பட்டிருக்கு. யாரெல்லாம் என்னோட ஈத்திகாஃப் இருந்தாங்களோ அவங்க என்ன செஞ்சிருங்க? என்னோட திருமணம் செஞ்சிருங்க, ஈத்திகாஃபுக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பயான் ரசூலுல்லாஹி 21வது இரவு, 20வது பகல் முடிஞ்சு எத்தனாவது இரவு? 21வது இரவு. அப்போ நபிகள் நான் சொல்கிறாங்க, நான் வந்து லைலத்துல் கத்ருடைய இரவுல வந்து சேறு கலந்த தண்ணீர் மீது சஜிதா செய்பவனாக கண்டேன் அப்படின்னு. இந்த பயான் ரசூலுல்லாஹி 21வது இரவுல பண்ணுறாங்க. அன்றைக்கு மழை பொழிகிறது, சுபு நேரத்தில் மழை பொழிகிறது. அப்போ இந்த செய்தி அறிவிக்கக்கூடிய சஹாபி சொல்கிறாரு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து அன்றைக்கு மழை பொழிந்தது, பள்ளிவாசல் மேற்கூரையிலிருந்து தண்ணீர் வழிந்தது. 21ஆம் நாள் காலையில் நபிகள் நாயகம் அவருடைய நெற்றில் நாங்கள் சேற்றை நாங்கள் கண்டோம், சேற்றையும் தண்ணீரையும் கண்டோம்னு அறிவிக்கிறார். அப்போ நபிகள் நாயகம் 21 இரவுல பயான் பண்ணுறாங்க. அந்த இரவு மழை பொழிகிறது. ரசூலுல்லாஹ் சுபு தொழுகிறது, அவங்க நெற்றில் என்ன செஞ்சிருக்கு? சேரும் தண்ணியும் ஒட்டி இருக்குது. அப்போ சஹாபி அந்த சுபு எத்தனா சுபுங்கிறாரு? அப்போ ரசூலுல்லாஹ் பயான் செஞ்சு 21வது இரவு, அந்த சுபு எத்தனா சுபு? 21வது சுபு. அப்போ நாள் என்பது எப்போ ஆரம்பிக்குது? இரவுல தான் ஆரம்பிக்குது. இவ்வளவு ஆதாரங்கள் இருந்தும் இதை தலைகீழாக போட்டுட்டாங்க. ரசூலுல்லாஹ் கண்ணால் பார்க்கணும் அவ்வளோ வலியுறுத்தி இருக்கிறாங்க, கண்ணால் பார்க்கக்கூடாதுங்கிறாங்க. மார்க்கத்தில் வந்து நாளுடைய ஆரம்பம் மகரிப் தான், அவ்வளோ ஆதாரங்கள் இருக்கு. இவங்க வழிகட்டு போய் எப்படி ஆகிட்டாங்க? நாளுடைய ஆரம்பம் இதுதான் ஃபஜ்ருங்கிறான். அப்படி செஞ்சு நம்மளை பார்த்து யூத கொள்கைன்னு வேற சொல்கிறாங்க. யார் ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸை தலைகீழாக ஏராளமாக ஹதீஸை புரட்டினவங்க ரசூலுல்லாஹ்வை மாற்றம் பண்ணுறது யாருடைய கொள்கை? யூதருடைய கொள்கை. ஆனால் இப்படி மாற்றம் செய்துவிட்டு நம்மை பார்த்து என்ன சொல்கிறாங்க? இவங்க யூத கொள்கையில் இருக்கிறாங்கங்கிறாங்க. எல்லா வழிகட்ட கூட அப்படி தான் சொல்கிறாங்க. அப்போ தெளிவான வழிகேடுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது இப்போ நாம் இதுவரைக்கும் என்ன விளக்கியிருக்கிறோம்னா, பிறையை வந்து மாதத்தை ஆரம்பித்து எப்படி தான் பார்க்கணும்? கண்களால் தான் பார்த்த வேண்டும். அதில் வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. ரெண்டாவது வந்து ஒரு பிறை என்பது அது நாளுடைய ஆரம்பம் எதுதான்? இரவு தான். அதையும் பார்த்துருக்கிறோம். பிறை நம்ம எந்த இரவுல தான் தேடணும்? 30வது தான் தேடணும். மாதம் என்பது எத்தனை நாள் தான்? 29. பிறை தெரியாவிட்டால் 30. அது மாதிரி பிறை தகவல் கிடைத்தவுடன் நம்ம என்ன செஞ்சிடணும்? நோன்பை விட்டு விட வேண்டும். இது மாதிரி ஆதாரங்கள் நம்ம பார்த்துருக்குறோம். அடுத்து வந்து அப்போ இதில் ஒரு அடிப்படை உங்களுக்கு தெளிவாயிடுச்சு. எந்த அடிப்படை தெளிவாயிடுச்சு? பிறையை வந்து கண்ணால் பார்க்க வேண்டியதில்லைன்னு சொல்கிறாங்க பாருங்க, அது தெளிவான வழிகேடு. அது வந்து இறை தூதருக்கு மாறு செய்யக்கூடிய காரியம். இந்த கொள்கையில் தெரிந்தே ஒருவன் இருந்தால், இவ்வளவு ஆதாரங்கள் தெரிந்த பிறகும் இல்லை நாங்கள் வந்து பிறைய கண்ணால் பார்த்து மாதத்தை ஆரம்பிக்க வேண்டாம் என்று இருந்தால் அவன் மறுமையில் இறைவனிடத்தில் மிக பெரும் தண்டனைக்கு தகுதியானவன். தண்டனை கிடைக்கும். நம்ம அல்லாஹ்னா அந்த பாவத்தை மன்னிக்க கூட செய்வான், அல்லாஹ்னா நரகத்தையும் போடுவான். ஆனால் தண்டனைக்கு எப்படிப்பட்டவர்கள்? தகுதியானவர்கள் என்பது நமக்கு என்ன கிடையாது? மாற்று கருத்து கிடையாது. அவ்வளோ பயங்கரமான பெரும்பாவம். வேண்டுமென்றே ஒருவன் இந்த கொள்கையில் இருந்தால்
அல்லாஹ்வுடைய வசனங்களையும் நபி இறைத்தூதருடைய போதனைகளையும் மறுத்த குஃப்ரில் கூட அதை என்ன செஞ்சிடும், கொண்டு போய் சேர்த்துடும். இது பிறையை கணித்தல் என்பது வழிகேடு என்பதை நம்ம தெளிவுபடுத்திட்டோம். அடுத்ததாக இது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ரெண்டாவது விஷயம் என்னன்னு சொன்னோம்னா, உலகத்தில் எந்த ஒரு நாட்டில் கண்ணால் பார்த்தாலும் அதை ஏற்று உலகம் முழுவதும் பெருநாள் கொண்டாடலாம் அப்படிங்கிற ஒரு கருத்து. இப்போ ஜாக்கு போன்ற அமைப்புகள், அந்த சலஃபு கொள்கையில் உள்ளவர்கள், சலஃபு கொள்கை என்பது குர்ஆன் சுன்னாக்கு எதிரான கொள்கை ரீதியாகவே அது உங்களுக்கு தெளிவுபடுத்தப்பட்டிருக்கும். இந்த மாதிரி கருத்தில் உள்ளவர்கள் உலகத்தில் எங்கே பிறை பார்த்தாலும் உலகம் ஃபுல்லாக என்ன செய்யலாம், கொண்டாடலாம். சவுதி அரேபியாவில் பிறை பார்த்தால் இந்தியாவில் கொண்டாடலாம், லிபியாவில் பார்த்தாங்கன்னு சொன்னோம்னா உலகம் முழுக்க கொண்டாடலாம் அப்படிங்கிற கருத்தில் என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. குர்ஆன் சுன்னாவில் இந்த கருத்து சரி என்று வரும் என்றால் இதை நாம் ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் குர்ஆன் சுன்னா நமக்கு என்ன சொல்லுது என்பதை நாம் பார்த்துவிட்டு இந்த கருத்து சரியாங்கிற முடிவுக்கு வருவோம். இப்போ நாம் பிறை தொடர்பாக ஏராளமான ஹதீஸ்களை உங்களுக்கு நம்ம சுட்டி காட்டினோம். அந்த ஹதீஸ்கள் எல்லாமே ஒரு மாதத்துடைய முதல் நாளை, முதல் நேரத்தை நாம் எதை அடிப்படையாக கொண்டு தீர்மானிக்க வேண்டும் அப்படி நமக்கு சொல்லி காட்டுது. பிறையை கண்களால் பார்ப்பது மூலம். அப்போ இதை நாம் பிறையை கண்களால் பார்ப்பதன் மூலம்தான் நாம் ஒரு மாதம் பிறந்து விட்டது என்பதை தீர்மானிக்க வேண்டும் என்பதை பார்த்தோம். இதை மனசில் நீங்கள் ஆழமாக பதிய வச்சுக்கிறீங்க. பிறையை கண்களால் பார்த்து தான் தீர்மானிக்க வேண்டும் என்பதற்கு நாம் நிறைய ஹதீஸ்களை சுட்டி காட்டணும். இதை நீங்கள் மனசில் வைத்துக்கொண்டு 2வது அத்தியாயம் 185வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸ் வ பையினாத்தி மினல் ஹுதா வல் ஃபுர்கான். ரமலான் மாதத்துடைய சிறப்பை பற்றியும் குர்ஆனுடைய சிறப்பை பற்றியும் அல்லாஹ் பேசுகிறான். ரமலான் மாதம் எப்படிப்பட்டது என்று சொன்னால், உலக மக்கள் அனைவருக்கும் நேர்வழி காட்டக்கூடிய, நேர்வழியை தெளிவுபடுத்தக்கூடிய, நன்மை எது தீமை எது, பொய் எது சத்தியம் எது என்று பிரித்து காட்டக்கூடிய திருமறை குர்ஆன் இந்த மாதத்தில் தான் அருளப்பட்டது என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, ஃபமன் ஷஹித மின்குமு ஷஹ்ர ஃபல்யசும்ஹு, உங்களில் யார் அம்மாதத்தை அடைகிறாரோ அவர் நோன்பு நோற்கட்டும் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இங்கே அல்லாஹ் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளை நாம் கவனமாக ஆழமாக சிந்திக்க வேண்டும். அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை ஃபமன் ஷஹித, ஷஹிதனா அடைதல். உங்களில் யார் அம்மாதத்தை அடைகிறாரோ, அம்மாதம் என்று சொன்னால் ரமலான் மாதம், ரமலான் மாதத்தை யார் அடைகிறாரோ அவர் நோன்பு நோற்கட்டும் அப்படின்னு அல்லாஹ் கட்டளை போடுறான். மாதத்தை அடைதல் யார் அடைகிறாரோ இப்போ நிபந்தனையாக சொல்ல வச்சுக்கிடுங்க. அந்த 2 சாரார் இருந்தால் மட்டும்தான் அப்படி பேச முடியும். இப்போ உங்கள் இந்த சபையில் பெண்கள் மட்டும் நீங்கள் இருக்கிறீங்க, இங்கே உள்ள ஆண்கள் கீழ்த்தளத்திற்கு செல்லட்டும்னு சொன்னால் பொருத்தமாக இருக்குமா? ஏன்னா உட்கார்ந்துருக்க பெண்கள் மட்டும்தான். அப்போ ஆண்களும் பெண்களும் கலந்து இருக்கும்போது ஆண்கள் கீழ்த்தளத்திற்கு செல்லட்டும் அப்படின்னு சொல்ல பொருத்தமாக இருக்கும். அவங்க அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான், யார் அம்மாதத்தை அடைகிறாரோ அப்படி அல்லாஹ் சொல்வதிலிருந்து 2 சாரார் இருக்க நமக்கு தெளிவாகுது. ஒன்று அடையக்கூடிய சாரார், இன்னொன்று யாரு, அடையாத சாரார். அப்போ அப்போ 2 குரூப் இருந்தால் தான் இந்த வார்த்தை என்ன செய்யும், சரியாகும். அப்போ குர்ஆன் நமக்கு என்ன சொல்லி காட்டுதுன்னா, மாதத்தை அடைகிறாரோ அவர் நோன்பு நோற்கட்டும் என்பதிலிருந்து ரமலான் மாதத்தை முந்தி அடையக்கூடிய மக்களும் இருப்பார்கள், பிந்தி அடையக்கூடிய மக்களும் இருப்பார்கள் அப்படின்னு தெளிவாகுது. இப்போ ஒரு கேள்வி வரும், யார் அடைகிறாரோ அப்படின்னு சொல்லும்போது 2 குரூப் இருப்பாங்க. ஒரு ஆள் 1 மணி நேரம் முந்தி அடைவார், ஒரு ஆள் 1 மணி நேரம் பிந்தி அடைவார். ஒரே நாளில் அடைய முடியத்தானே செய்யும் அப்படிங்கிற கேள்வி வரும். ஆனால் பிறையை கண்களால் பார்த்து மாதத்தை நாம் தீர்மானிக்கும் போது நேர வித்தியாசம் கண்டிப்பாக உலகம் முழுவதும் வராது. குறிப்பிட்ட நாடுகளுக்கு தான் நேர வித்தியாசம் வரும். இப்போ நம்ம பிறையை கண்களால் பார்க்க நபியான சொல்லியிருக்காங்க, நம்ம ஹதீஸ்களை பார்த்தோம். அப்போ யார் மாதத்தை அடைகிறார் நோன்பு நோற்கட்டும், மாதத்தை நாம் எப்படி தான் அடையணும், கண்களால் பார்த்து அடையணும். அப்போ கண்களால் பார்த்து உலகம் முழுவதும் எல்லா நாட்டு மக்களும் அவங்க பிறையை கண்களால் பார்த்து முதல் நாளை ஆரம்பிக்கும் போது கண்டிப்பாக நேர வித்தியாசம் வராது. குறிப்பிட்ட நாடுகளுக்கு நேர வித்தியாசம் வரும். ஒரு உலகத்தில் ஒரு 30% நாடுகள் நேர வித்தியாசத்தை அடைவாங்க. மீதி 70% நாடுகள் எப்படி தான் அடைவாங்க, 4 வித்தியாசத்தை என்ன செய்வாங்க, அடைவாங்க. ஏன்னா பிறை ஓட்டம் என்பது அதை பற்றி பல மணி நேரம் விளக்கும். இப்போ பிறை இருக்குன்னு வச்சுக்கிடுங்க, இப்போ அமாவாசைன்னு சொல்கிறாங்களா இல்லையா, சந்திரனில் சூரியனுடைய ஒளி அறவே படாத அந்த ஒரு சில வினாடிகள் தான் அமாவாசை.
நம்ம கண்ணுக்கு தெரிவது தெரியாத இருப்பது வேறு. நம்ம கண்ணுக்கு தெரியாத அமாவாசை என்பது 10 மணி நேரம் நீடிக்கும். ஆனால் சந்திரனில் வந்து சூரிய ஒளி விழாமல் இருப்ப ஒரு சில வினாடிகள் தான். அந்த ஒரு சில வினாடிகள் விழாமல் இருந்து அதுக்கப்புறம் சூரிய ஒளி சந்திரன் விழ ஆரம்பிச்சிடும். சூரிய ஒளி சந்திரனில் விழ ஆரம்பித்து நம்ம கண்ணுக்கு பிறை வடிவம் தெரிய வேண்டும் என்றால் ஏறத்தாழ 20 மணி நேரம் ஆகும். 20 மணி நேரம் ஆனால் தான் சந்திரனில் உள்ள அந்த பிறை வடிவம் நம்ம கண்ணுக்கு என்ன செய்யும், தெரியும். இப்போ ஒரு அமாவாசை ஸ்டார்ட் ஆகிட்டுன்னு வச்சுக்கிடுங்க, அந்த 5 வினாடி முடிச்சு சூரிய ஒளி சந்திரனில் பட ஆரம்பிக்குது. நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய நாம் வந்து ஒரு 15 மணி நேரம் நமக்கு அந்த பிறை நமக்கு தெரிய வேண்டிய நேரம், அமாவாசை முடிஞ்சு 15 மணி நேரம் வச்சுக்கிடுங்க ஒரு பேச்சுக்கு. நம்ம கண்ணுக்கு எது தெரியாது, பிறை தெரியாது. இப்போ சவுதி அரேபியா நமக்கு 2.5 மணி நேரம் தள்ளி இருக்கிறாங்க. அவங்க ஏரியாவுக்கு அந்த பிறை வரும்போது அமாவாசை முடிஞ்சு எத்தனை மணி நேரம் ஆயிருக்கும், 17 மணி நேரம் ஆயிருக்கு. அவங்களுக்கு தெரிய வாய்ப்பு வந்துடும் சில நேரங்களில். அப்போ அந்த மாதிரி அப்போ அவங்களுக்கு தெரியக்கூடிய பிறை நமக்கு தெரிவது எவ்வளோ நாள் ஆகும், 24 மணி நேரம் ஆயிரும், மறுநாள் ஆயிரும். அப்போ இந்த மாதிரி சில நேரங்கள் நாள் வித்தியாசம் வரும். அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லக்கூடிய இந்த வசனம், மாதத்தை வந்து அடைபவன் நோன்பு நோக்கட்டும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்போ ஒரே நேரத்திலே அடைய முடியாது. கண்ணால் பார்த்து அடையும் போது கண்டிப்பாக எந்த வித்தியாசம் தான் வரும், நாள் வித்தியாசம் கண்டிப்பாக வந்து தான் தீரும். அது வராமல் என்ன செய்யாது, இருக்காது. அப்போ யார் வந்து நாங்கள் உலகம் ஃபுல்லாம் ஒரே நாளில் பெருநாளை கொண்டாட போகிறோம் அப்படின்னு பேசுகிறாங்களோ அது குரானுக்கு எதிரான பேச்சு. குரானையும் சுன்னாவையும் இணைத்து விளங்கும் போது கண்டிப்பாக நாடுகளுக்கு மத்தியில் எந்த வித்தியாசம் வரத்தான் செய்யும், நாள் வித்தியாசம் என்ன செய்யும், வரத்தான் செய்யும். இது மார்க்கம் நமக்கு என்ன செய்யுது, சொல்லி காட்டுது. அது அனுபவ ரீதியாக ஒரு மாநிலத்துக்கு தெரியக்கூடிய பிறை இன்னொரு மாநிலத்துக்கு என்ன செய்யாது, தெரியாது. நபிகள் நாயகம் பிறையை பார்த்து தான் பெருநாள் கொண்டாடுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ அல்லாஹ் ஒரு மாநிலத்துக்கு முந்தி காட்டக்கூடிய வகையிலும் இன்னொரு மாநிலத்துக்கு தெரியாத வகையிலும் அல்லாஹ் என்ன செய்திருக்கின்றான், வைத்திருக்கின்றான். அப்படி இருக்கும்போது நாம் அந்த உலகுக்கெல்லாம் ஒரே சூரியன் தான், உலகுக்கெல்லாம் ஒரே சந்திரன் தான், பெருநாள் மட்டும் வெவ்வேறு பெருநாள்னு சொன்னோம்னா இது வந்து கிறுக்குத்தனமான வாதம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு எப்படி சொன்னால் அப்படி தான் நம்ம என்ன செய்யணும். இப்போ உலகுக்கெல்லாம் ஒரே சூரியன் தான். இப்போ நீங்கள் சவுதி அரேபியாவில் வந்து அசல் தொழுதுகிட்டு இருப்பாங்க, இங்கேருந்து ஃபோன் அடிச்சு அஸ்ஸலாமு அலைக்கும் அலைஹிஸ்ஸலாம், என்னாச்சு, உலகுக்கெல்லாம் ஒரே சூரியன், நாங்கள் மக்ரிப் தொழுவிட்டோம், நீங்கள் மக்ரிப் தொழுங்கன்னு சொல்ல முடியுமா? அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க, உங்களுக்கு சூரியன் மறைஞ்சு நீங்கள் தொழுதுறீங்க, எங்களுக்கு மறையமும் நாங்கள் என்ன செய்வோம், தொழுவோம்பாங்க. அப்போ இந்த வாதமே தவறான வாதம். சில ஆளுக்கு இதை ஒரு பெரிய வாதமாக வைப்பாங்க. உலகுக்கெல்லாம் ஒரே சூரியன், உலகுக்கெல்லாம் ஒரே சந்திரன், பெருநாள் மட்டும் 2 பெருநாள் எப்படின்னு. இது வந்து குரான் சொன்ன அடிப்படையில் அல்லாஹ் அப்படி தான் வச்சிருக்கிறாங்க போது நம்ம என்ன செய்யக்கூடாது, கருத்து வேறுபாடு கொள்ளக்கூடாது. அடுத்து வந்து அப்போ இந்த வசனம், திருமறை வசனம் வந்து உலகம் முழுவதும் ஒரே நாளில் பெருநாள் வர வாய்ப்பு இல்லை நமக்கு டிக்ளேர் பண்ணிடுச்சு. அப்போ யார் அதை வாதிக்கிறாங்களோ அது எதற்கு எதிரான வாதம், குரானுக்கு எதிரான வாதம். அடுத்து பாருங்க, உலகம் முழுவதும் பெருநாள் ஒரே நாளில் வர முடியாது என்பதற்கு உரிய சில சான்றுகள். முதல்ல இந்த குரான் வசனம். இரண்டாவது வந்து புகாரில் 1907 ஹதீஸ், நாம் ஏற்கனவே சொன்ன ஹதீஸ் தான். நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க, பிறையை பார்க்காமல் நோன்பு வைக்காதீர்கள், பிறையை பார்க்காமல் நோன்பை விடாதீர்கள். உங்களுக்கு மேகமூட்டத்தால் மறைக்கப்பட்டால் 30 பூர்த்தி பண்ணுங்கிறாங்க. இப்போ நம்ம 30 இரவு பிறையை பார்க்குறோம், பிற நமக்கு தெரியல, மேகமூட்டம் என்ன செஞ்சிருக்கு, மறைச்சிருக்கு. இப்போ நம்ம என்ன செய்யணும், 30 பூர்த்தி பண்ணணும். இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறையை பார்த்து நோன்பு வையுங்கள், பிறையை பார்த்து நோன்பு விடுங்கள், இதோ நிப்பாட்டி தான் வச்சுக்கிடுங்க. நாம் உலகத்தில் எங்கே பார்த்தாலும் என்ன செய்யலாம், ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் அடுத்து ரசூல்லா பயன்படுத்தக்கூடிய வார்த்தை, நபிகள் நாயகத்துடைய வார்த்தை என்பது சாதாரண மனித வார்த்தையாக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. இன்ஹுவ இல்லா வஹய் யூஹா, அவங்க பேசக்கூடிய அல்லாஹ்வுடைய இறை செய்தி, மார்க்கமாக பேச இறைவனுடைய இறை செய்தி. அப்போ நான் பேசுகிற வார்த்தை மாதிரி நீங்கள் பேசுகிற வார்த்தையை மாதிரி உள்ள வெயிட்டு ரசூல்லாவுடைய வார்த்தை கொடுக்கக்கூடாது. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறையை பார்த்து நோன்பு வையுங்கள், பிறையை பார்த்து நோன்பை விடுங்கள் என்பது நிப்பாட்டியிருந்தா உலகத்தில் எங்கே பார்த்தாலும் பார்த்தாச்சுன்னா முடிவு பண்ணிடலாம். அடுத்து ஒரு வார்த்தை ரசூலா பயன்படுத்துகிறாங்க, உங்களுக்கு மேகமூட்டத்தால் மறைக்கப்பட்டால். இந்த மேகமூட்டம் இருக்கு பாருங்க, இந்த வார்த்தை நபிகள் நாயகம் பயன்படுத்துவதில் வந்து பல நுட்பமான விளக்கங்கள் இருக்கு. ஏன்னா மேகமூட்டம் என்பது ஒரே நாளில் உலகம் ஃபுல்லாக மறைக்காது. மேகமூட்டம் எங்கே தான் மறைக்கும், குறிப்பிட்ட பகுதிக்கு தான் மறைக்கும். அப்போ ரசூலுல்லாஹ் வஹீயின் அடிப்படையில் பேசக்கூடியவர்கள், அவங்க பேசக்கூடிய பேச்சு இறைவனிடமிருந்து அவர்களுக்கு சொல்லப்பட்டது. அப்போ வஹீயின் அடிப்படையில் பேசக்கூடிய இறை தூதர் உலகம் முழுவதும் எங்கு பார்த்தாலும் ஏற்றுக்கொள்ளலாம் என்று சொன்னால் குறிப்பிட்ட பகுதியில் மட்டும் மறைக்கக்கூடிய மேகமூட்டம் வார்த்தை என்ன செய்யக்கூடாது,
சொல்லக்கூடாது. அப்போ இந்த வார்த்தை நமக்கு என்ன காட்டு, உங்களுக்கு மேகமூட்டத்தால் மறைக்கப்பட்டால் என்பது இந்த பிறை உலகத்தில் எங்கு பார்த்தாலும் ஏற்றுக்கொள்ளலாம் என்ற கருத்துக்கு எதிரான கருத்து இதில் மறைமுகமாக இருக்கு. ஏன்னா மேகமூட்டமே உலகம் ஃபுல்லாக என்ன செய்யாது, மறைக்காது. அதிகபட்சம் ஒரு 4-5 மாநிலங்களுக்கு மறைக்கலாம். இலங்கை போன்ற சிறிய நாடுகளுக்கு நாடு ஃபுல்லாக என்ன செய்யலாம், நம்ம நாடுங்க நாம பிரிச்சுக்கிட்டது. ஆனால் நிலப்பரப்புன்னு பார்த்தோம்னா உலகம் ஃபுல்லாக ஒரே நாளில் என்ன செய்யாது, இந்தியா ஃபுல்லாமே ஒரே நாளில் என்ன செய்யாது, மேகமூட்டம் மறைக்காது. அப்போ நபிகள் நாயகம் குறிப்பிட்ட பகுதியில் மறைக்கக்கூடிய மேகமூட்டம் என்ற அந்த வார்த்தை இந்த அடிப்படைக்கு எதிரான செய்தி இருக்குது. உலகத்தில் எங்கு பார்த்தாலும் ஏற்றுக்கொள்ளலாம் என்று சொன்னால் வஹீயின் அடிப்படையில் பேசக்கூடிய இறை தூதர் இந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்க கூடாது. ஏன்னா உலகம் ஃபுல்லாக ஒரே நாளில் என்ன செய்யாது, மேகமூட்டம் மறைக்காது, குறிப்பிட்ட பகுதியில் தான் மறைக்கும். அப்போ இறை தூதர் சொல்லக்கூடிய இந்த வார்த்தை அது மறைமுகமாக நமக்கு என்ன உணர்த்துது, உலகம் முழுவதும் எங்கு பிறை பார்த்தாலும் ஏற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற கருத்து இருக்கு பாருங்க, அது தவறான கருத்து என்பதை மறைமுகமாக முதல்ல சொன்ன வசனம் நேரடியாகவே விளக்குது, இது மறைமுகமாக விளக்குது. ரெண்டாவது, இந்த மேகமூட்டம் மறைத்தான் வருது பார்த்தீங்களா, இந்த வார்த்தையில இன்னொரு நுணுக்கமான ஒரு கருத்தும் இது அடங்கியிருக்கு. என்ன கருத்துன்னா, நாம மேகமூட்டம் மறைத்தான் சொன்னோம்னா நாம பிறையை எங்க இருந்தா பார்க்கணும், மேகத்துக்கு கீழே இருந்தா பார்க்கணும். இப்போ ஒரு ஆள் என்ன செஞ்சாரு, நான் மதுரையிலேருந்து சென்னையிலேருந்து மதுரைக்கு ஃப்ளைட்டில் போகும்போது பிறையை பார்த்தேன்னாரு. ஃப்ளைட் எங்கே போகும், மேகத்துக்கு மேலே போகும். அப்போ நம்ம பிறையை தேடுது, நீங்கள் மாடிக்கு மேலே தேடுங்க, உயரமான பகுதியும் தேடுங்க. ஆனால் உயரமான பகுதி எங்கே இருக்கணும், மேகத்துக்கு கீழே இருக்கணும். ஒரு ஃப்ளைட்டில் போகும்போது பிறை பார்த்தோன்னு சொன்னோம்னா அது மார்க்கத்தில் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு ஆள் டெலிஸ்கோப்பை வச்சு பார்க்குறாரு, அது மார்க்கத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது. பிறை எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கான டெலிஸ்கோப்பை பயன்படுத்திட்டு அதை எடுத்துட்டு கண்ணில் பார்த்தான்னு வச்சுக்கிட்டா அது தப்பு கிடையாது. சட்டப்படி எப்படி தான் பார்க்கணும், புற கண்களால் தான் பார்க்கணும். நான் டெலிஸ்கோப்பை வச்சு பார்த்துட்டு இப்போ சவுதியிலாம் என்ன செய்வாங்க, பெரிய பெரிய நுண்ணோக்கியை வச்சு பார்ப்பாங்க. இது மார்க்கத்துக்கு மாற்றமானது. இஸ்லாம் நம்முடைய புறக்கண்களால் பார்க்கணும்னு சொல்லி இருக்கும்போது நுண்ணோக்கியை வச்சு பார்த்து தீர்மானிப்பது தவறு. அப்போ மேகத்துக்கு மேகம் என்பது கண் பார்வைக்கு தான் மறைக்கும், டெலிஸ்கோப்புக்கு மறைக்காது. ஃப்ளைட்டில் போய் பார்க்கறதுக்கு என்ன செய்யாது, மறைக்காது. அவர் நபிகள் நாயகம் பயன்படுத்திய இந்த வார்த்தை மேகமூட்டம் மறைக்கப்பட்டால் நீங்கள் 30 பூர்த்தி செய்து கொள்ளுங்கள் என்பது பிறை தோன்றி இருக்காதுங்க அடிப்படையில் இல்லை. பிறை பிறந்தும் இருக்கலாம், ஆனால் அது எது மறைச்சிடுச்சு, அதை மேகமூட்டம் மறைச்சிடுச்சு. அப்போ இது கண்ணால் தான் பார்க்க வேண்டும் நமக்கு என்ன செய்யுது, மிகவும் இது வலியுறுத்தி சொல்லி காட்டுகிறது. மேகத்துக்கு கீழே இருந்தால் பார்க்கணும், ஃப்ளைட்டில் போயோ டெலிஸ்கோப்பை வச்சோ வேறு எந்த சயின்ஸ் அடிப்படையிலோ பயன்படுத்தக்கூடாது என்பதையும் இந்த வார்த்தை என்ன செய்யுது, தாங்கி நிற்குது. அதே மாதிரி உலகம் முழுவதும் ஒரே நாளில் பெருநாள் கொண்டாட முடியாது அப்படிங்கிறதுக்கு இன்னொரு ஆதாரம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கருத்தை சொல்றாங்க வச்சுருங்க, எதிராக நிற்கிற ஆதாரங்கள் சொல்லவே மாட்டாங்க. இப்போ நமக்கு ஒரு மாதம் என்பது எத்தனை நாள் வரணும்னு சொல்லியிருக்கிறோம், 29 வரணும் அல்லது 30, 28 வரக்கூடாது, 31 வரக்கூடாது. இப்போ இந்த ஒரு ஹதீஸு நசாயில பதிவு செய்யப்பட்டிருக்கு, மல்லம் யு பையத்தி சியாம கபுலல் ஃபஜ்ரி ஃபலா சியாம லஹு, யார் ஃபஜ்ருக்கு முன்பாக நோன்பு நோற்பதாக நிய்யத்து வைக்கவில்லையோ அவருக்கு நோன்பு என்பது கிடையாது. இப்போ நம்ம கடமையான நோன்புன்னு வச்சுக்கிடுங்க, ஃபஜ்ருக்கு முன்னாடியே நம்ம நோன்பு வைக்க நிய்யத்து வச்சிடணும். சுன்னத்தான் நோன்பு அப்படி கிடையாது. ஒரு ஆள் 8 மணி வரைக்கும் எதுவுமே சாப்பிடல, ஃபஜ்ரிலேருந்து 8 மணி வரைக்கும் அவர் நினைக்கிறாங்க நோன்பா இருந்துக்கூட நினைக்கிறான் வச்சுக்கிடுங்க, நோன்புடைய நிய்யத்தை என்ன செஞ்சுக்கலாம், சுன்னத்தான் நோன்புக்கு வச்சுக்கலாம். இப்போ ஒரு ஆள் ஃபஜ்ர் பாங்குக்கு முன்னாடி இருந்து காலைல 10 மணி வரைக்கும் எதுவுமே சாப்பிடல, அவர் நம்ம கடமையான நோன்புக்கு நிய்யத்தை வச்சுக்கிறோம் நினைக்கிறாரு, அது செல்லாது. ஏன்னா கடமையான நோன்புக்கு நிய்யத்து எப்பவுமே வச்சாகணும், ஃபஜ்ருக்கு முன்பாகவே நிய்யத்து வச்சிடும். நபியா நான் சொல்லிட்டாங்க, யார் ஃபஜ்ருக்கு முன்பாக நிய்யத்து வைக்கவில்லையோ அவங்களுக்கு நோன்பு என்பது கிடையாது. இது சுன்னத்தான் நோன்புக்கு தனி சட்டம் இருக்கிறதுனால இது எதை மட்டும் தான் எடுத்துக்கொள்ளும், ஃபர்லான நோன்பை மட்டும்தான் இது எடுத்துக்கொள்ளும். இப்போ உலகத்தில் எங்கே பிறையை பார்த்தோம் ஏற்றுக்கொள்ளலாம்னு சொல்கிறாங்களா இல்லையா? அப்போ அமெரிக்காவில் பிறை நமக்கு பகலாக இருக்கும், அமெரிக்காவில் இரவாக இருக்கும். இப்போ அமெரிக்காவில் முதல் பிறை என்ன செஞ்சிட்டாங்க, பார்த்துட்டாங்க, அவங்க என்ன செஞ்சிருவாங்க, நோன்பு வச்சுருவாங்க. இப்போ உலகத்தில் எங்கே பிறையை பார்த்தாலும் ஏற்றுக்கொள்ளதான்னு சொன்னோம்னா அமெரிக்காவில் இரவில் பிறையை பார்க்க நம்ம என்ன செய்வோம், பகலில் இருப்போம். நாம் நோன்பு வைக்க முடியுமா? அப்போ நமக்கு 1 என்பது கட்டாயிடுது. அப்போ இப்போ ரமதான் மாதத்தை அடைஞ்சு நம்ம நோன்பு வைக்கலையே, முதல் நாள் நமக்கு என்ன செஞ்சிருச்சு, கட்டாயிடுச்சு. இப்போ அமெரிக்காவில் நோன்பு வச்சுக்கிட்டே வர்றாங்க, அமெரிக்காவில் 2ஆவது நோன்பு வைக்கும், நம்ம என்ன செய்வோம், முதல் நோன்பு வைப்போம். இப்போ அமெரிக்காவில் 29ஆவது நோன்பு திறக்கும் போது நாம் 28ஆவது நோன்பு பகலில் இருப்போம், 28ஆவது நோன்பு என்ன செய்வோம். அப்போ அமெரிக்காவில் 30ஆயிரத்தில் பிறையை பார்த்துட்றாங்க.
பிறை பார்த்துட்டோம்னா நமக்கு ஒரு சட்டம் உங்களுக்கு சொல்லி காட்டினேன், பிறை தகவல் கிடைச்ச உடனே என்ன செஞ்சிடணும், நோன்பு விட்டுரும். அந்த கிராமவாசிகள் அதையும் சொல்லி காட்டினேன். இப்போ அமெரிக்காவில் பிறை பார்த்துட்டாங்க வச்சுக்கிடுங்க, நாம் நோன்பு விட்டுறோம். 28 பகலில் இருப்போமா, நோன்பு விட்டாமல் எத்தனை நாள் வருது, 27 வருது. இப்போ அமெரிக்காவில் 30 பூர்த்தி ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன செஞ்சாகணும், 29 நோன்பு விட்டாகணும். ஏன்னா அவங்களுக்கு 30 முடிஞ்சிடுச்சே. அப்போ முடிஞ்ச நமக்கு எத்தனை வரும், 28 வரும். அப்போ மாதம் எத்தனை வரும்னு சொல்லியிருக்கிறாங்க, 29 வரும். பணக்கு எத்தனை வருது, 27 28 வருது. இலங்கையில் அப்படி நடந்து போச்சு. இலங்கையில் சர்வதேச பிறை கொஞ்சம் இருக்கிறாங்க. நமக்கு ஆஸ்திரேலியாவிலேயோ ஜப்பான்லேயோ இவங்க அசல் டயத்தில் இருக்கும்போது ஜப்பானில் பிற பார்த்துட்டாங்க. அங்கே நமக்கு முன்னாடி இரவு அடைஞ்சிருவாங்க. ஜப்பானில் பிற பார்த்தா இவங்களுக்கு தகவல் சொல்லுவாங்க, நாங்கள் பிறையை பார்த்துட்டோம்னு சொல்லி. இவங்க 29 பகல் அசல் டயத்தில் இருக்கிறாங்க. நாங்கள் நோன்பை விட மாட்டோம். அப்போ அவங்கள்ட்ட நம்ம கேள்வி கேட்டோம், ஏன்டா நோன்பு விட மாட்டீங்க, ஹதீஸில் பிறை தகவல் கிடைச்சோம் நோன்பு விடணும்னு இருக்கா இல்லையா, அப்போ நீங்கள் நோன்பு வைக்கிறது ஹராம்ல இது இல்லை ஜப்பானுக்கு தான் பிறை, எங்களுக்கு கிடையாது. அப்போ எது உலகம் ஃபுல்லாக ஒரே பிறைன்னு சொல்கிறீங்க. அப்போ ஒன்று நீ மனோ இச்சை எப்படி, அதாவது ஒரு ஊஞ்சல் சுற்றுதுன்னா அந்த ஊஞ்சல் ஒரு ரவுண்ட் அடித்தா தான் இந்த ரசூலா ஊஞ்சல் சுற்றுற உதாரணம் ரசூலா சொன்னாங்களா, நபிகள் நாயன் சொன்னால் ஓகே. இந்த ஊஞ்சல் உதாரணம் யார் உண்டாக்குறா, நீ உண்டாக்குற. ஒரு ஊஞ்சலில் உச்சி போதி ஒன்று இருக்குமா, அதை கடந்தா தான் ஒன்றா. அப்போ இவன் கீழே உள்ள போது இங்கே வரணுமா ஒன்று அடைகிறதுக்கு, அவங்க அடைஞ்சிட்டாங்களாம். இது ரசூலா சொல்லுது. ரசூலா என்ன சொன்னாங்க, பிறை தகவல் கிடைச்சா நோன்பை விட்டுருந்தாங்க. அப்போ ரசூலா ஊஞ்சல் ஒன்று கடந்தா தான் ஒன்று, ரசூலா என்ன செய்யல சொல்ல, இது உன்னுடைய ஹதீஸ், நீ என்ன ரசூல்லாவா. அப்போ இது அவங்கள்ட்ட என்ன இல்லை, பதில் இல்லை. அப்போ இந்த ஃபஜ்ருக்கு முன்பாக யார் நியத்து வைக்கவில்லையோன்னு வருது பாருங்க. இந்த ஹதீஸ் இது உலகம் முழுவதும் எங்கு பிறை பார்த்தாலும் ஏற்றுக்கொள்ளலாம் என்ற அந்த வாதத்துக்கு எதிராக நிற்குது. ஏன்னா அப்படி செஞ்சோம்னா இந்த ஹதீஸை வச்சு ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக 28 வந்துடும். 28 மார்க்கத்துக்கு என்னது மாற்றம். நான் சொன்ன அடிப்படை ஹதீஸ் நீங்கள் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு ஃபஜ்ர் பாங்கு 4:50க்கு. இப்போ நீங்கள் எல்லோரும் என்ன செய்றீங்க, நமக்கு சூரியன் 6:20க்கு நம்ம நிகழ்ச்சி ஆரம்பிச்சிட்டோம். இப்போ மற்ற மாசாக்கள் இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க தமிழ்நாடு ஃபுல்லாக. இப்போ சில திருநெல்வேலி மாவட்டம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 6:20 மகரிப் பாங்கு, 6:20 நமக்கு 6:20 மகரிப் முடிஞ்சாச்சு, நமக்கு சூரியன் முந்தியே மறைஞ்சிருச்சு. அவங்களுக்கு கொஞ்சம் லேட்டாக தான் என்ன செய்யுது, மறையுது. 6:20 தான் அவங்களுக்கு மகரிப் பாங்கு. இப்போ நீங்கள் ஷார்ப்பாக வந்த மாதிரி அவங்க என்ன செய்ய முடியாது, உட்கார முடியாது. இப்போ ஒரு பகுதியில் ஒரு இடத்துல பிறை பார்த்துட்டாங்க, அந்த தகவல் நமக்கு கிடைக்கிது. நமக்கு 4:50க்கு பாங்கு, கேரளாவுக்கு 4:55க்கு பாங்கு. ஒரு இடத்துல பிறை தகவல் நமக்கு கிடைக்கும் போது நம்ம மணி 4:50 கிடைக்கிது. நாம் நோன்பு வைக்க முடியுமா, முடியாது. கேரளாக்காரன் என்ன செஞ்சிடுவான், தண்ணியை கிண்ணியை குடிச்சிட்டு நியத்து வச்சுக்கிடுவான். நம்ம தான் 4:50 பாங்கு சொல்லி அதுக்கு முன்னாடி நியத்து வைக்கலையே. அப்போ இப்படி பார்க்கும்போது பக்கத்து நாடுகளுக்கு என்ன செஞ்சிடும், வித்தியாசம் வந்துடும். அப்போ இந்த செய்தியும் உலகம் முழுவதும் ஒரே நாளில் பெருநாள் என்ற செய்திக்கு எதிராக இருக்குது. ஒன்று, பிறை தகவல் கிடைத்தவுடன் நோன்பை விட வேண்டும் என்ற சட்டத்தை மீறுவாங்க, அல்லது இவங்க அந்த சட்டத்தை மீறி நோன்பு வைப்பாங்க, அல்லது நோன்பை விட்டாங்கன்னு வச்சுக்கிடுங்க. ஏன்னா அவங்களுக்கு எத்தனை நாள் வந்துடும், 28 நிற்கும். அப்போ இந்த ஒரு பிரச்சனை உலகம் முழுவதும் பெருநாள் என்ற சட்டத்தில் இருக்குது. அடுத்து நீங்கள் பார்க்கலாம், முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டுள்ள செய்தி 1983 செய்தி. இது குரைப் ஹதீஸ்னு என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. உம்முல் ஃபதுல் அப்படிங்கிற பெண்மணி குரைப் என்பவர் சிரியாவுக்கு அனுப்புகிறாங்க. இவர் ரமதான் மாதத்துக்கு முன்னாடி எங்கே போயிடுறாரு, சிரியாவுக்கு போயிடுறாரு. சிரியாவுக்கு போனால் அங்கே இருக்கும்போது ரமதானுடைய முதல் பிறையை பார்க்குறாங்க. ரமதான் மாதத்துடைய முதல் பிறையை பார்க்குறாங்க. என்ன கிழமையை பார்க்குறாங்கன்னா, வியாழக்கிழமை முடிந்து வரக்கூடிய வெள்ளிக்கிழமை. எப்போ பார்க்குறாங்க, இந்த ஹதீஸும் இந்த செய்திலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாளுடைய ஆரம்பம் இரவு என்பதை காட்டும். வியாழக்கிழமை முடிஞ்சு வரக்கூடிய வெள்ளி இரவில் என்ன செய்கிறாங்க, பிறையை பார்க்குறாங்க. அந்த சிரியாவில் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய ஆட்சி, அவரும் பார்க்குறாரு, மக்களும் பார்க்குறாங்க. எல்லாரும் வெள்ளிக்கிழமை இரவு என்ன செஞ்சிடறாங்க, வெள்ளிக்கிழமை பகலில் நோன்பு வச்சிடுறாங்க. இவர் சிரியாவிலே தங்கி இருக்கிறார். குறைப் நோன்பு ஒரு 10-15 வரைக்கும் தங்கி இருந்துட்டு ரமதானுடைய கடைசியில் எங்கே வர்றாருன்னா மதீனாவுக்கு வர்றாரு. மதீனாவுக்கு நாங்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இந்த குறையை படைச்சி விசாரிக்கிறாங்க. நீங்கள் சிரியாவில் என்னைக்கு பிற பார்த்தீங்க, நாங்கள் வெள்ளிக்கிழமை இரவில் பிறையை பார்த்தோம். அப்போது இவர் கேட்குறாரு, முஆவியா பார்த்தாரா? முஆவியாவும் பார்த்தாரு, மக்களும் பார்த்தார்கள், எல்லாரும் நோன்பு வச்சாங்க. அப்போ இவர் கேட்குறாரு, இப்னு அப்பாஸ் சொல்கிறாரு, நாங்கள் சனிக்கிழமை இரவு தான் பார்த்தோங்கிறார்.
எந்த கிழமை பார்த்தோங்கிறாரு? சனிக்கிழமை. வெள்ளிக்கிழமை முடிந்து வரக்கூடிய சனிக்கிழமை இரவில் பார்த்தோம். நாங்கள் வந்து நாங்கள் என்னைக்கு பார்த்தோமோ அந்த டேட் அடிப்படையில் 30ஆம் ராத்திரி பிறைய பார்ப்போம். தெரிஞ்சால் நாங்கள் அதை தான் ஒன்றுன்னு எடுத்துக்கிடுவோம். எங்களோட 30ஆம் ராத்திரி பிறை தெரியாவிட்டால் நாங்கள் எத்தனையா முழுமைப்படுத்துவோம்? 30 முழுமைப்படுத்துவோம். அப்போ இந்த குறைப் கேட்குறாரு, அவலா தக்தஃபி பி ரூயத்தி முஆவியா வசியாமிஹி. முஆவியா பிறைய பார்த்தார, அவர் நோன்பு வச்சார, அது உங்களுக்கு போதாதா அப்படிங்கிறார். இப்னு அப்பாஸ் என்ன சொல்கிறாரு, நாங்கள் என்னைக்கு பார்த்தோமோ அந்த கணக்கில் 30ஆம் ராத்திரி நாங்கள் என்ன செய்வோம்? பிறைய பார்ப்போம். அல்லது நாங்கள் என்ன செய்வோம்? 30 முழுமைப்படுத்துவோம். அப்போ அவர் கேட்குறாரு, சிரியாவில் ஒன்றா முந்தியே பார்த்தாங்களே, அது உங்களுக்கு போதாது, அந்த கணக்கு எடுப்பு நீங்கள் முடிவு பண்ண மாட்டீங்களா? முடிவு பண்ண மாட்டோம். ஹாக்கதான் அமரனா ரசூல்லா, எங்களுக்கு ரசூலா இப்படி தான் சொன்னாங்க. இப்படின்னு சொன்னோம்னா, இப்போ நான் சொல்கிறேன் நாங்கள் வலது கையால் தான் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஒரு ஆள் கேட்குற, ஏன் இடது கையால் சாப்பிட மாட்டீங்களா? அமெரிக்காக்காரங்கெல்லாம் இடது கையில் சாப்பிட்றாங்களே அப்படிங்கிறாங்க. எங்களுக்கு ரசூலா இப்படி தான் சொன்னாங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? வலது கை நாங்கள் முன்னாடி என்ன சொன்னால் யார் சொன்னது? நபிகள் நாயகம் சொன்ன. அப்போ இவர் என்ன சொல்கிறாரு, நாங்கள் வந்து இப்படித்தான் ரசூலா எங்களுக்கு உத்தரவிட்டா அப்படி என்று சொன்னால், நாங்கள் என்னைக்கு பிறையை பார்த்தோமோ அன்னையிலேருந்து 30ஆயிரத்து நாங்கள் என்ன செய்வோம்? பிறையை தேடுவோம். இப்போ எங்களுக்கு தெரிந்தால் நாங்கள் 29 முடிப்போம். தெரியாது நாங்கள் எத்தனை ஆக்குவோம்? 30 ஆக்குவோங்கிறார். இப்படி தான் ரசூலா எங்களுக்கு சொன்னாங்கங்கிறார். அப்போ ஒரு தூரமான பகுதியில் பார்க்கப்பட்ட ஒரு தகவலை யார் ஏற்றுக்கொள்ளல? இப்னு அப்பாஸ் ஏற்றுக்கொள்ளல. அதுக்கு அவர் என்ன காரணம் சொல்றாரு? எங்களுக்கு ரசூலுல்லா இப்படித்தான் என்ன செய்தார்கள்? கட்டளையிட்டார்கள். அப்போ ஒரு தூரமான பகுதியில் பார்க்கக்கூடிய ஒரு பிறை தகவல் இன்னொரு தூரமான பகுதியை என்ன செய்யாது? கட்டுப்படுத்தா. எத்தனை கிலோமீட்டர் தான் ரசூலா சொல்லலை. நம்ம என்ன விளங்குது? ஒரு தூரமான பகுதியில் பார்க்கப்பட்டால் இன்னொரு தூரமான பகுதியை கட்டுப்படுத்தாது. குர்ஆன் வசனம் அந்த அடிப்படையை காட்டுது. மேகமூட்டம்ங்கிற வார்த்தை இந்த அடிப்படையை காட்டுது. ஃபஜ்ருக்கு முன்பாக யார் நியத்து வைக்கவில்லை அப்படிங்கிற விஷயம் அந்த அடிப்படையை காட்டுது. நாம் பிறை தகவல் கிடைத்தவுடன் நோன்பை விட வேண்டும் என்று வரக்கூடிய செய்தி அந்த ஹதீஸ் என்ன செய்து காட்டுது. இந்த குறைபுடைய சமூகமாக செய்தி என்ன செய்து காட்டுது. அதுபோன்று அபூ தாவூதுல வந்து 1992 நம்ம முன்னாடியே சொல்லி காட்டணும். 2 கிராமவாசிகள் வந்து மறுநாள் 30 நோன்பு வச்சிருக்கும் போது அசர் டயத்தில் வந்து நாங்கள் நேற்று அஷியாவுடைய நேரம் இரவு நேரத்தில் நாங்கள் என்ன செஞ்சோம்? பிறையை பார்த்தோன்னு சொல்கிறாங்களா இல்லையா? இந்த செய்தி கிராமவாசிகள் என்பது ஒரு ஊருக்கு அருகி சுற்றி வசிக்கக்கூடிய கிராம மக்கள் தான் யாரு? கிராமவாசிகள். அப்போ அந்த கிராமவாசிகள் வந்து பிறையை பார்த்த தகவலை சொல்லும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே என்ன செய்கிறாங்க? மக்களுக்கு நோன்பை விடுமாறும் அவங்க வந்து பெருநாள் கொண்டாடுமா என்ன செய்கிறாங்க? உத்தரவு போட்டாங்கன்னு பார்க்குறோம். அப்போ மதீனா பக்கத்தில் உள்ள கிராமம், அந்த கிராமவாசிகள் சொல்லும்போது ரசூல் என்ன செய்கிறாங்க? 2 கிராமவாசிகள் சொல்லும்போது எல்லா மக்களும் என்ன செய்கிறாங்க? நோன்பை விடுமாறு சொன்னார்கள். அப்போ இந்த விஷயம் நமக்கு என்ன காட்டுது? அருகில் உள்ள பகுதி மக்கள் வந்து சொல்லும்போது, அவங்க பிறையை பார்த்தோம் வந்து சொல்லும்போது அதை ஏற்று எல்லாரும் என்ன செய்ய வேண்டும்? பெருநாள் கொண்டாட சொன்னார்கள் அப்படின்னு காட்டுது. எத்தனை கிலோமீட்டர்னு இல்லை, தூரமான பகுதி ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு காட்டுது. அருகில் உள்ள பகுதி என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று என்ன செய்து காட்டுது. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 11வது பக்கத்தில் ஒரு செய்தி நாம் குறிப்பிட்டிருக்கோம். என்ன செய்தின்னு சொன்னோம்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, திருமதியில் பதிவு செய்யப்பட்டது. அஸ்ஸௌமு யௌம தஸூமூன் வல் ஃபித்ரு யௌம துஃப்திரூன் வல் அல்ஹா யௌம துலஹூன். நோன்பு என்று நீங்கள் என்றைக்கு தீர்மானிக்க அதான் நோன்பு. நோன்பு பெருநாள் என்று நீங்கள் என்று தீர்மானிக்கிறீர்களோ அதான் நோன்பு பெருநாள். எது ஹஜ்ஜு பெருநாள் நீங்கள் தீர்மானிக்கிறோம் அதான் ஹஜ்ஜு பெருநாள். நீங்கள் தீர்மானிப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இப்போ நாம பிறையை பார்க்காம தீர்மானிக்கலாமா? அப்போ அதுக்கு ஹதீஸ தடை வந்துருச்சு. நாம பிறையை பார்க்காம தீர்மானிக்க கூடாது அப்படின்னு தடை வந்துருச்சு. அப்போ கேட்பாங்க, நீங்கள் தீர்மானிப்பீங்கன்னா 15ஆம் நாள் தீர்மானிப்பீங்களா அப்படிதான் கேள்வி கேட்பாங்க. ரசூலுல்லாஹ் வந்து எதுக்கெல்லாம் ஹதீஸில் தடை வந்துருச்சோ அதையெல்லாம் ஹதீஸுக்கு விளக்கமாக எடுக்கக்கூடாது. அப்போ நாம் பிறையை பார்க்காம என்ன செய்யக்கூடாது? தீர்மானிக்கக்கூடாது. தூரமான பகுதியில் பார்க்கப்பட்ட பிறை தகவலை ஏற்றுக்கொள்ளலாமா? அதுக்கும் ஹதீஸில் என்ன செஞ்சிருச்சு? தடை வந்துருச்சு. விளைஞ்சிங்களா? அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாம் தீர்மானிப்பதுன்னு சொல்கிறாங்களா இல்லையா? இது எந்த விஷயம் சொல்கிறாங்கன்னா, ஒரு பிறை தகவல் எவ்வளவு தூரத்தில் இருந்து வந்தால் ஏற்றுக்கொள்ளலாம், இதை மட்டும் தான் மார்க்க நமக்கு விட்டு வச்சிருக்கு. மற்ற எல்லாமே ரசூல் நமக்கு வழிகாட்டாங்க. எவ்வளவு தூரத்திலிருந்து வந்தால் ஏற்றுக்கொள்ளலாம் என்று தீர்மானிக்கக்கூடிய உரிமையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு யாருக்கு கொடுத்துருக்காங்க? மக்கள் கொடுத்துருக்காங்க. இன்னும் நீங்கள் பாருங்கள், இந்த பிறையை பற்றி எல்லா ஹதீஸ்லையும் நபிகள் நாயகம் ஆட்சி தலைவராக இருந்தாங்க. பிறையை பார்த்தவங்க யார்கிட்ட வந்து சாட்சி சொன்னாங்க? ரசூலுல்லாஹ்ட்ட வந்து என்ன செஞ்சாங்க? சாட்சி சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் வந்து
முதல்ல நம்ம பார்த்த ஹதீஸ், உங்களுக்கு பிறையை பார்த்து நோன்பு வைங்க, பார்க்காவிட்டால் பிறையை கண்களால் பார்த்து 2 பேர் சாட்சி சொன்னால், நீதமாக 2 பேர் சாட்சி சொன்னால் நீங்கள் என்ன செய்ய, அவங்க தகவலை ஏற்று நோன்பு வைங்கன்னாங்க. மற்ற கிராமவாசி ஹதீஸாக இருந்தாலும் சரி, மற்ற எந்த ஹதீஸாக இருந்தாலும் பிறையை பார்த்தவர்கள் யாரிடம் வந்து சாட்சி சொன்னார்கள்? ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சாட்சி சொன்னாங்க. அப்போ யார் பிறையை பார்த்தாங்களோ அவர்களை உண்மையாளர்களா நீதமானவர்களா என்று விசாரிக்கக்கூடிய அதிகாரம் உள்ள இடத்துல அவங்க இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன் ஷஹித ஷாஹிதா ஆதிலின், நீதமா 2 பேருங்கிறாங்க. இப்போ நம்ம தமிழ்நாடும் வச்சுக்கிடுங்க, தமிழ்நாடு முழுவதும் நமக்கு வந்து தௌஹீத் ஜமாத்துடைய கிளை இருக்கு. இப்போ சென்னையில் பிற பார்த்தானே வச்சுடுங்க, நம்ம மாநிலத்தில் என்ன செய்யும், மாவட்டத்துக்கு ஃபோன் பண்ணி பார்த்தது உண்மையான விசாரிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கன்னியாகுமரியில் பார்த்தா என்ன செய்ய முடியும், விசாரிக்க முடியும். அப்போ பிறை கண்ணால் பார்த்தாங்களா இல்லையா, அவங்க நம்பகமானவர்களா நீதமானவர்களா என்று விசாரிக்கக்கூடிய எல்லையில் அவங்க என்ன செய்யணும், இருக்கணும். இப்போ சவுதியில் பிற பார்த்தாங்க, நம்ம அந்த அரசாங்கம் சொல்லி நம்ப முடியுமே தவிர அவங்க உண்மையிலே பார்த்தாங்களே நம்ம என்ன செய்ய முடியாது, விசாரிக்க முடியாது. நம்ம உறுதிப்படுத்தக்கூடிய நம்முடைய அதிகாரம், நாம் அவங்களுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டவங்க கிடையாது. சவுதி அரேபியா அதிகாரத்துக்கு நாம் உட்பட்டவங்க இல்லை, நம்முடைய அதிகாரத்துக்கு அவங்க உட்படவும் மாட்டாங்க. அப்போ நாம் அவங்க என்ன செய்ய முடியாது, விசாரிக்க முடியாது. ஏன்னா சவுதி அரேபியா நிறைய குற்றச்சாட்டு வருது. 2வது, அப்போ இந்த விசாரிக்கக்கூடிய அதிகாரம் இன்றைக்கு நமக்கு எதுக்குள்ளே தான் இருக்குது, தமிழகத்துக்குள்ளே தான் என்ன செய்யுது இருக்குது. அடுத்தவங்களுக்கு ஒரு கேள்வி வரும், ஏன் இப்போ கேரளாவில் பிறையை பார்த்தா அங்கே நம்ம ஜமாத் இருக்க தானே செய்யுது, நாம் விசாரிக்க தானே செய்யலாம், பாம்பேயில் இருக்க தானே செய்து விசாரிக்க தானே செய்யலாம் அப்படி ஒரு கேள்வி வரும். விசாரிக்கலாம், ஆனால் அந்த பகுதியில் வந்து நாம் ஒரு பிறை தகவலை சொல்லும் போது அங்கு உள்ள மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்களாக இருக்கணும். ஏன்னா ரசூலுல்லாஹி சொல்றாங்க, பிறை விஷயம் என்ன சொல்றாங்க, நீங்கள் தீர்மானிக்கணுங்க, அப்போ எல்லாரும் ஒன்றுபடணும். அப்போ கேரளாவை பொறுத்த வரைக்கும், பாம்பேயை பொறுத்த தமிழ்நாட்டுக்கு வெளியே யார் தான் இருக்கிறாங்களோ அவங்க வந்து என்ன செய்யறது கிடையாது, நம்ம பகுதியில் பார்க்கப்படக்கூடிய பிறை தகவல் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்கள் கிடையாது. அது தானா இறைவனா உண்டாக்குறது, நாமளா திணிக்கிறது இல்லை. அப்போ அவங்க நம்முடைய எல்லைக்கு அப்பால் இருக்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கள் தீர்மானம் சொல்றாங்களா இல்லையா, இந்த மக்கள் தீர்மானத்தின் என்பது பல விஷயங்கள் பார்க்கப்படும். முதலாவது, அது தூரமான போது என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. 28 நோன்பு வர்ற மாதிரி நிலைமை என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. 2வது வந்து 31 நோன்பு வர்ற மாதிரி இருக்கக்கூடாது. 3வது, அவங்க வந்து பிறை தகவல் நமக்கு தர்றான்னு வச்சுக்கிடுங்க, அதை உறுதிப்படுத்தாம நீதமானவர்களா என்று உறுதிப்படுத்த வேண்டிய கடமை நமக்கு அதிகாரத்தில் உள்ளவங்களுக்கு இருக்குது, அந்த தன்மை இருக்கணும். 4வது வந்து இங்கே உள்ள மக்கள் இங்கே உள்ள தகவலை சொல்லும்போது அவங்க ஏற்றுக்கொள்ள வேண்டும், அங்குள்ள தகவல் சொல்லும்போது இங்கே உள்ளவங்க என்ன செய்யணும், அந்த மாதிரி ஒரு ஒற்றுமை என்ன செய்யணும், இருக்கணும். அந்த ஒற்றுமை இப்போ எதுக்குள்ள மட்டும்தான் இருக்குது, தமிழகத்துக்குள்ள மட்டும்தான் என்ன செய்யுது, இருக்குது. அப்போ நம்ம தமிழகத்துக்குள்ள மட்டும் இருக்குது பாருங்க. இப்போ நாம் செய்யக்கூடிய இந்த தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வந்து தமிழகத்திற்குள் நாம் ஒன்றுபட்டு செய்யலாமா இல்லைங்களா, இது எந்த வசனத்தையும் மறுக்காது, எந்த ஹதீஸையும் என்ன செய்யாது, மறுக்காது. தமிழ்நாடுன்னு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்களான்னு கேட்டால் அதுக்கு நம்ம அது தமிழ்நாடு ரசூலுல்லாஹ் சொல்லலை. ஆனால் நபிகள் நாயகம் மக்கள் தீர்மானிப்பேன்னு சொன்னாங்க. மக்கள் தீர்மானித்தல் என்பது நம்ம ஹதீஸ்கள் அடிப்படையில் பார்க்கும்போது ரசூலுல்லாஹ் என்னென்ன எல்லைகளை போட்டிருக்காங்களோ அந்த எல்லைகளுக்கு எந்த ஹதீஸுக்கும் இது மாற்றமான செய்யாது வராது. தமிழ்நாட்டில் கன்னியாகுமரியில் பிற பார்த்துட்டாங்க, அந்த தகவல் நமக்கு கிடைக்குன்னு வச்சுக்கிடுங்க, நமக்கு 28 நோன்பு வருமா, இரவு நேரத்தில் நமக்கு என்ன செஞ்சிடும், தகவல் கிடைச்சிடும். அப்படி பிழையாயிட்டு நம்முடைய பிழை தான். தகவல் கிடைக்கும் போது பிறை பார்த்த உடனே தகவல் கிடைக்காது, அப்படி பார்க்கணும். லேட்டாக கிடைச்சா நம்முடைய மனித தவறுகள். அது பிறை பார்த்த உடனே தகவல் கிடைச்சா நமக்கு 28 நோன்பு வருமா, வராது. தமிழகத்துக்குள்ளே எங்கே பிறை பார்த்தா நம்ம கண்டிப்பாக என்ன செய்யாது, 28 நோன்பு வராது. சென்னையில் பிறை பார்த்தா கன்னியாகுமரி மக்கள் ஏற்றுக்கிறாங்க, கன்னியாகுமரியில் பிறை பார்த்தா சென்னை மக்கள் என்ன செஞ்சுக்கிறாங்க, மக்கள் ஒன்றுபடுத்த என்ன செய்யுது, இருக்குது. பிறை நபிகள் நாயகம் ஷாஹிதா அதுன்னு சொன்னாங்க, நீதமானவர்கள் சாட்சின்னு சொல்லி பிறை பார்த்தவங்க உண்மையாக போய் நம்ம என்ன செய்ய முடியும், நிரூபிக்க முடியும். இப்போ போன 2 வருஷத்துக்கு முன்னாடி கூட கன்னியாகுமரி நம்முடைய சகோதரர்கள் 5 பேர் பிறையை பார்த்தாங்க, மற்றவங்கலாம் ஏற்றுக்கொள்ள மறுத்தாங்க. ஆனால் பிறை பார்த்தவங்க அல்லாமல் சத்தியம் பண்ணி சாட்சி சொன்னாங்க, நாம் அறிவித்தோம். அப்போ நாம் மட்டும் தனிச்சோன்னா முந்தி என்ன செஞ்சோம், கொண்டாடணும். மற்றவங்க நம்மளுடைய தகவல் என்ன செய்யலை, ஏற்றுக்கொள்ள தேவை. அதிகமான மக்கள் இது மார்க்கத்தை விளங்கிய மக்கள் கொண்டாடினாங்க. அப்போ இந்த மாதிரி நிரூபிக்கக்கூடிய பிறையை பார்த்த உண்மையா பொய்யா. அதே நேரத்தில் தலைமை காஜி பிறநாள் அறிவிச்சார், எங்கே பார்த்தான்னு போய் கேட்டோம், குல்பர்கான்னு. அவர் பிறைய குல்பர்கால யார் பார்த்தா நீங்கள் உறுதிப்படுத்தினேன், குல்பர்கா எங்கே இருக்குது, அது கர்நாடகாவில் இருக்குது. இப்படி தவறான தகவல் தரும்போது இது மார்க்கத்துக்கு மாற்றோம், இது வந்து ஒழுங்கான தகவல் இல்லை. அப்போ அது நம்ம அதை மறுத்தோம். நாம் ஒரு நாள் பிந்தி என்ன செஞ்சோம்,
வச்ச நோன்பு, தவறான தகவல் மறுக்கக்கூடிய அதிகாரம் நமக்கு என்ன செய்யுது இருக்குது. அப்போ இந்த அடிப்படையில் நம்ம இந்த ஹதீஸ்களை எல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது உலகம் முழுவதும் ஒரே நாளில் பெருநாள் என்பது மார்க்கத்துக்கு மாற்றமானது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யல அந்த அடிப்படையை நமக்கு சொல்லி காட்டவில்லை என்பதை நம்ம தெளிவாக விளங்கிக்கலாம். அடுத்து இன்னொரு செய்தி, சில நேரங்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாள் இந்த மாதம் இத்தனை நாளில் முடிஞ்சிடும் முன்னறிவிப்பு செய்யப்பட்டிருக்கு. ரசூலுல்லாஹ்க்கு மட்டும். சஹாபாக்கள் என்ன செய்வாங்க, பிறைய கண்ணால் பார்த்து நாள் தீர்மானிப்பாங்க. ஒரு வாழ்நாளில் ஒரு சில நேரங்களில். இப்போ உதாரணமாக இப்னு ஹுசைமா 2179 செய்தி, லைலத்துல் கத்ரை பற்றி ரசூலுல்லாஹ் பேசுகிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, இந்த மாதத்திலிருந்து எவ்வளோ கடந்துள்ளது அப்படின்னு கேட்டாங்க. அப்போ சஹாபாக்கள் 22வது இரவுன்னு வச்சுக்கிடுங்க, நம்ம எத்தனை நாள் சொல்லுவோம்? நம்ம ஒரு மாதம் முடிய இப்போ நம்ம 22 நாளில் இருக்கிறோம். இந்த மாதம் முடிய எவ்வளோ நாள் இருக்குன்னு நம்ம சொல்லுவோம்? 8 நாள் இருக்குன்னு சொல்லுவோம். அப்போ சஹாபா அந்த 22 நாட்கள் கடந்து விட்டது அப்படிங்கிறாங்க. 8 நாட்கள் எஞ்சி உள்ளதுங்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இல்லை 7 நாட்கள் தான் எஞ்சி உள்ளது. இந்த மாதம் நம்ம பிறைய பார்த்து சொல்லணும்னா 7ன்னு சொல்ல முடியும். 7ஆவும் இருக்கலாம் 8ஆவும் இருக்கலாம். ரசூலுல்லாஹ் 7 நாட்கள் தான் எஞ்சி இருக்குதுங்கிறாங்க. அப்போ நபி தொலை இல்லை 8 நாட்கள் எஞ்சி இருக்குங்கிறாங்க. இல்லை ரசூலுல்லாஹ் 7 நாட்கள் தான் எஞ்சி இருக்குங்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, சஹாபாக்கள் 8ங்கிறாங்க, ரசூலுல்லாஹ் மறுக்கலை 7ங்கிறாங்க. அப்போ சஹாபாக்கள் பிறையை பார்த்துக்கிட்டே வர்றாங்க. கடைசி 29 நோன்பு திறந்தவுடனே பிறை என்ன செஞ்சது, 30 ராத்திரி என்ன செஞ்சிருது தெரிஞ்சது. அப்போ ரசூலுல்லாஹ்ட்ட சொன்னாங்க, இதை 29 நாட்கள் தான் அப்படி ரசூலுல்லாஹ் முன்கூட்டியே சொல்கிறாங்க. இந்த ஐஸை எடுத்து வைக்கிறாங்க. பார்த்தீங்களா, ரசூலுல்லாஹ் முன்கூட்டி 29 எப்படி சொன்னாங்க? ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, அவங்க சயின்ஸ் செட்பில் கணிச்சு தான் அவங்க தான் சொல்கிறாங்க. ரசூலுல்லாஹ் காலத்தில் என்ன கிடையாது, விஞ்ஞானம் கிடையாது, அறிவு கிடையாதுங்கிறாங்க. இந்த ஐஸில் என்ன வருது, ரசூலுல்லாஹ் முன்கூட்டியே நாள் முடிவு. சஹாபாக்கள்லாம் 30ங்கும்போது ரசூலுல்லாஹ் எத்தனை சொல்கிறாங்க, 29 தான் உங்கள் மாதிரி சொல்கிறாங்க. இதை எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா ரசூலுல்லாஹ் முன்கூட்டியே சொன்னாங்களா இல்லையா? அப்போ அவங்க தான் சொல்கிறாங்க ரசூலுல்லாஹ்க்கு எந்த சயின்ஸ் அறிவும் கிடையாதுன்னு சொல்லி. அதுதான் உண்மை. ரசூலுல்லாஹ் சயின்ஸ் அடிப்படையிலே கணிச்சாங்க. அப்போ இந்த 29 ரசூலுல்லாஹ் எப்படி சொன்னாங்க? இந்த ஹதீஸில் எந்த விடையும் இல்லை ரசூலுல்லாஹ் எப்படி சொன்னாங்கன்னு. இதை வைத்து கொண்டு என்ன செய்கிறாங்க, ரசூலுல்லாஹ் 29ன்னு கணிச்சிட்டாங்க அப்படிங்கிறாங்க. இது தவறான வாதம். நாம் ஹதீஸ்கள் எல்லா ஹதீஸையும் ஆய்வு பண்ணால் ஒரு சில நேரங்களில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்போ 29 நாள் வருமா 30 நாள் வருமா, இல்முல் கைப், மறைவானவற்றை அறியக்கூடியவன் யாரு? ரசூலுல்லாஹ் மறைவானவற்றை அறிவாங்களா? அவங்க ஒன்று முன்கூட்டியே சொல்கிறாங்க, அவங்க யார்கிட்ட வந்திருக்கு. இப்படி தான் ஒரு மூமின் முடிவு செய்யணும். அப்போ இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாதம் எத்தனையில் முடியும் என்பதை சில நேரங்களில் அல்லாஹ் அறிவித்து கொடுத்துருக்கிறான். ரசூல் அதை மட்டும் தீர்மானிக்க மாட்டாங்க. மக்கள் பிறையை பார்ப்பதும் ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி கரெக்டாக ஒத்து வரும். இப்போ நீங்கள் பாருங்களேன், புகாரில் இந்த ஹதீஸை இதை எடுத்து வைக்கிறாங்க. இப்னு ஹுசைமா செய்தி எடுத்து வைக்கிறாங்க. இதுக்கு விளக்கத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா புகாரில் 5191 செய்தியாக இருக்குது. ரசூலுல்லாஹ் ஒரு தடவை மனைவிமார்கள்ட்ட அவங்களுக்கு மத்தியில் பிரச்சனை ஏற்படும் போது 1 மாத காலம் மனைவிமார்களை நெருங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒதுங்கிடுறாங்க. அப்போ கரெக்டாக ரசூலுல்லாஹ் என்ன பண்ணுறாங்கன்னா, 1 மாதத்துக்கு முடிவதற்கு முன்பாக 29 நாள் முடிஞ்சவொடனே யார்கிட்ட வந்துடுறாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வந்துடுறாங்க. அப்போ அவங்க கேட்குறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, 1 மாத காலத்திற்கு வரப்போவதில்லை என்று நீங்கள் சத்தியம் செய்திருந்தீர்களே, நீங்கள் 29 இரவுகளை தானே கழித்திருக்கிறீர்கள். 29 இரவு தான் முடிஞ்சிருக்கு. 1 மாதம் எத்தனை வரணும், 30 வரணுமா அப்படிங்கிறாங்க. அப்போ ஒரு நாள் முன்பாக வந்து விட்டுருங்கிறாங்க. அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க, ஆயிஷா ஒவ்வொரு நாளும் எண்ணிக்கிட்டே வர்றேன்னு, நீங்கள் 29 நாள் தானே இரவு தானே முடிஞ்சிருக்கு, நீங்கள் இன்னைக்கு ஒரு நாள் முன்னுக்கூட்டியே வந்துட்டீங்கிறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, எனக்கு இந்த மாதம் 29 நாட்கள் தான் என்று ஜிப்ரீல் என்ன செஞ்சாங்க, எனக்கு சொன்னாங்க. அப்போ ஆயிஷா சொல்கிறாங்க, அந்த மாதம் 29ஆகவே இருந்தது. அப்போ ரசூலுல்லாஹ் ஜிப்ரீல் அந்த மாதம் 29ஆகவே இருந்ததுன்னு ஆயிஷா எதை வச்சு சொல்கிறாங்க, அவங்க பிறை இல்லை, ஆயிஷா பிறையை பார்த்து ரசூலுல்லாஹ் எனக்கு என்ன செய்கிறாங்க, எனக்கு இந்த மாதம் 29 ஜிப்ரீல் சொல்லிட்டு போயிட்டாருங்கிறாங்க. அப்போ ஆயிஷா சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரியே அந்த மாதம் 29ஆக தான் இருந்துச்சு. அப்போ என்ன அர்த்தம், இவங்க 29 முடிஞ்சிட்டு பிறையை பார்க்குறாங்க, 30 ராத்திரி பிறை தெரிஞ்சிடுச்சு. ரசூலுல்லாஹ்க்கு இந்த மக்கள் பார்வைக்கு பிறை தெரிந்து ஒன்றாயிடுச்சு. ரசூலுல்லாஹ்க்கு அந்த தகவல் மக்கள் கண்ணுக்கு பிறை தெரிந்து விடும் அப்படிங்கிற தகவல் ரசூலுல்லாஹ்க்கு என்ன செஞ்சிடுச்சு. அப்போ ரசூலுல்லாஹ்க்கு வஹி மூலமாகும் சில நேரங்களில் அந்த ரசூலுல்லாஹ் வஹி மூலமாக சொல்லப்படும் போது மக்களுக்கும் அந்த மாதிரி கண்ணுக்கு என்ன செஞ்சிருக்கு, தெரிஞ்சிருக்கு. அப்போ மேலே உள்ள இப்னு ஹுசைமா செய்தி இருக்கு பார்த்தீங்களா, இதை வச்சு ரசூலுல்லாஹ் கணிச்சிருக்காமம்பாங்க. இது கணிப்பு கிடையாது, கண்ணால் தான் பார்க்கணும். ரசூலுல்லாஹ் முன்கூட்டியே சொன்னாங்க. எப்படி சொன்னாங்க, அவர்களுக்கு வஹி, அந்த வஹியை மட்டும் வச்சு மக்கள் ஏற்றுக்க ரசூலுல்லாஹ் சொல்ல மாட்டாங்க.
மக்களுக்கு வஹீ ரசூலுல்லாஹ் வர்ற மாதிரியே மக்களுக்கு பிறகு எத்தனை இரவு தெரிஞ்சிடும்? 30வது ராத்திரியில் தெரிஞ்சிடும். இதுக்கு நிறைய ஆதாரங்கள் இருக்கு, நீங்க பார்க்கலாம். அகமதுங்கிற கிரந்தத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது மனைவியரை 1 மாத காலம் விலகி இருந்தார்கள். 29 நாட்கள் கழித்த பிறகு அவர்களிடம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகை தந்து, உங்கள் சத்தியம் நிறைவேறிவிட்டது, இம்மாதம் முழுமையடைந்து விட்டது. அப்ப அந்த மாதம் 29 முழுமையடைந்தது அப்படின்னு யார் மூலமா சொல்லப்பட்டிருக்கு? ஜிப்ரீல் மூலமா சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் இதை ஒரு ஆதாரமா காட்டுவாங்க. அடுத்து இன்னொரு செய்தி காட்டுவாங்க. என்ன செய்தின்னு சொன்னோம்னா, புகாரில் வரக்கூடிய இல்லை இருக்கு உங்களுக்கு. ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, இன்னா உம்மத்துன் உம்மியா, நாம் வந்து ஒரு உம்மி சமுதாயம், படிப்பறிவு இல்லாத சமுதாயம். லா நக்துபு வலா நஹ்சுபு, நமக்கு என்ன செய்யாது? எழுதவும் தெரியாது, எண்ணவும் தெரியாது. இதுக்கு அடுத்து ரசூலுல்லாஹ் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அதை கட் பண்ணிடுவாங்க. பார்த்தீர்களா, ரசூலுல்லாஹ் ஏன் தெரியுமா பெரிய கண்ணால பார்த்தாங்க? அவங்க படிப்பறிவு இல்லாத சமுதாயம், எழுதவும் தெரியாது, எண்ணவும் தெரியாது. ரசூலுல்லாஹ் வந்து பிறையை கண்ணால் பார்க்க கூடாது என்பது இந்த வாசகத்தை சொல்லலை. இது பிறையை கண்ணால் பார்ப்பதா இல்லையா என்று பேசக்கூடிய ஹதீஸும் கிடையாது. இது ரசூலுல்லாஹ் எதுக்காண்டி சொல்றாங்கன்னா, அதுக்கு பின்னாடி உள்ள விஷயத்தை, நாம வந்து உம்மி சமுதாயம், நமக்கு எழுதவும் தெரியாது, எண்ணவும் தெரியாது. எழுத தெரியாட்டாலும் என்ன தெரியாட்டாலும் மாதம் என்பது இப்படி இருக்கும் காட்டுறாங்க. 10, 20 3வது மடக்கும்போது 1 வருடம் மடக்கிட்டு 9 வருடம் விதிக்கிறாங்க. மாதம் என்பது இப்படி இருக்கும். அல்லது 10, 20, 30 3 விழிச்சு காட்டுறாங்க. ஒரு மாசத்துக்கு வந்து 29 நாள் தான் வரணும். ஒரு மாசத்துக்கு எத்தனை நாள் தான் வரணும்? அல்லது 30 நாள் வரணும். உங்களுக்கு எழுத தெரியாட்டாலும் படிக்க தெரியாட்டாலும் எத்தனை ஆக்கிடக்கூடாது? 28 ஆக்கிடக்கூடாது. எத்தனை ஆக்கிடக்கூடாது? 31 ஆக்கிடக்கூடாது. இதுக்கான ரசூல் சொல்லி காட்டுறாங்க. இவங்க ஹதீஸை பாதியை மட்டும் வெட்டிட்டு என்ன செய்வாங்க? ரசூலை எழுத படிக்க தெரியாத சமுதாயம், அதனால கண்ணால் பார்த்தாங்க. ரசூலை கண்ணால் பார்க்கறது சொல்றாங்க. அது கண்ணால் பார்க்கணுமே நிறைய ஹதீஸ் வந்துருச்சு. இந்த ஹதீஸ் நமக்கு எதை வலியுறுத்துது? எழுத தெரியாட்டாலும் என்ன தெரியாட்டாலும், படிக்கவே தெரியாது முட்டாளா இருந்தாலும் சரி, நீ வந்து கையை வச்ச முதல் பிறையை பார்த்தா 1 இப்படி எண்ணிக்கிட்டே வா. அடுத்த மாதம் 29 முடிஞ்சு ஆரம்பிக்கும். அதில் எத்தனை முடிஞ்சு ஆரம்பிக்கும்? 30 முடிஞ்சு ஆரம்பிக்கும். 28ஆம் வாய்க்காத 31ஆம் வாய்க்கிறாத என்பதை வலியுறுத்துவதை ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே தவிர எழுத தெரியாது படிக்க தெரியாது அதனால பிறைய பாருங்க ரசூலுல்லாஹ் சொல்லல. அப்படி சொல்லி அவங்க சொல்ற வாதம் ஓகே. ரசூலுல்லாஹ் பிறைய பார்க்கணும்னு சொல்ற, எழுத தெரியாட்டாலும் படிக்க தெரிஞ்சாலும் சரி, எந்த சயின்ஸ் முன்னேறினாலும் பிறைய கண்ணால பார்க்கறது என்னது? வணக்கம். அதை பார்த்து தான் செய்யணும். எவ்வளவு பெரிய அறிவாளியா இருந்தாலும் பிறை மாதத்தை கண்ணால் பார்த்து தான் செய்யணும், முடிவு செய்யணும். அடுத்து வந்து இறுதியாக இப்ப நாம வந்து தொழுகை நேரம்லாம் இருக்கு பாருங்க. இது சூரியன் அடிப்படையில் நம்ம கணிச்சு போர்டு மாட்டி வச்சிருக்கிறோம். பல மாசங்களுக்கு என்ன செஞ்சிட்டோம்? கணிச்சிட்டோம். அப்ப பிறையில மட்டும் நீங்க வந்து கண்ணால பார்க்கணுங்கிறீங்க. தொழுகை நேரத்தில் ரசூலுல்லாஹ் சூரியன் அடிப்படை தான் செய்யணும்னு சொன்னாங்க. அதுக்கு நீங்க சூரியனை பார்க்கறதே இல்லையே, கணிச்சிடுறீங்களே. மகரிப் இத்தனை மணிக்கு நோன்பு திறக்கிறோம், சூரிய மறைவு எத்தனை மணிக்கு நம்ம சூரிய மறைவுறதை போய் பார்க்கறது கிடையாது. சூரிய இத்தனை மணிக்கு மறைவு நம்ம என்ன செஞ்சிருச்சோம்? அட்டவணை போட்டோம். இது சரியான்னு கேட்குறாங்க. பிறைக்கு சொன்ன மாதிரி ரசூலுல்லாஹ் தொழுகைக்கு சொல்லலை. தொழுகைக்கு வந்து நேரம், எந்த நேரம் என்பதை சொன்னார்களே தவிர சூரியனை பார்க்க வேண்டும் ரசூலுல்லாஹ் செய்யல சொல்லலை. இப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்களுக்கு அந்த ஹதீஸ்கெல்லாம் நம்ம என்ன செஞ்சுருக்கோம்? சுட்டி காட்டியிருக்கிறோம். இப்போ வந்து மகரிப் தொழுகையினுடைய நேரம் வந்து சூரியன் மறைந்தது முதல் செவ்வானம் மறையும் வரை நேரம். நீங்க சூரியன் மறைவதை பார்த்தால்தான் மகரிப் தொழ வேண்டும், பார்க்காவிட்டால் மகரிப் தொழக்கூடாது. இப்படி ரசூலுல்லாஹ் பிறைக்கு சொன்ன மாதிரி சொன்னாங்களா? அந்த டைமே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அதை பார்க்கணும் ரசூலுல்லாஹ் சொல்லலை. மகரிப் நீங்க எந்த நேரத்தை தொழுவோம்னா சூரியன் மறைஞ்சதுலேருந்து செவ்வானம் மறைந்த வரைக்கும் உள்ள நேரத்துக்கு நீங்க மகரிப் தொழுதுக்கணும். அதை எப்படி தீர்மானிக்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் நமக்கு என்ன செய்யல? சொல்லலை. அப்ப லுகர் தொழுகிறதுக்கு சூரியன் உச்சி சாய்ந்தது என்ன செய்யுங்க? லுகர் தொழுங்கன்னாங்க. உச்சி சாய்வதை பார்த்தால் தான் லுகர் தொழணும், பார்க்காவிட்டால் தொழவே கூடாது அப்படிலாம் சொல்லு. பிறைக்கு வலியுறுத்தினாங்களா இல்லையா? அந்த வாசகங்கள் நம்ம சொல்லி காட்டினோமா இல்லையா? அந்த டைமிங் ரசூல் சுட்டி காட்டுறாங்க. லுகர் தொழுகை நேரம் எதுனா உச்சி சாஞ்சையிலிருந்து எது வரைக்கும் நேரம்? ஒரு சூரியன் உச்சிக்கு இருக்கும்போது நிழல் சின்னதாக இருக்கும், சூரியன் சாய்ச்சா நிழல் பெருசாகி கொண்டே இருக்கும். அப்போ ஒவ்வொரு பொருளுடைய நிழல் அது எவ்வளோ உயரம் இருக்கோ அந்த அளவுக்கு வர்ற வரைக்கும் லுகருடைய நேரம். அந்த அளவுக்கு வந்துட்டுனா எந்த நேரம் ஸ்டார்ட் ஆயிடுது? ஒரு பனைமரம் இருக்குது, சூரியன் உச்சி சாஞ்சவன அந்த பனைமரத்துடைய நிழல் வந்துக்கிட்டே இருக்கும். எது வரைக்கும் லுகர் நேரம் இருக்குது? அந்த பனைமரம் எவ்வளோ ஹைட் இருக்கோ அந்த அளவுக்கு. ஒரு 6 அடி மனுஷன்னா 6 அடி வர்ற வரைக்கும். ஒரு ஜான் உள்ளனா 1 ஜான் வர்ற வரைக்கும் உச்சி சூரிய வெளிச்சத்தில் அது வரைக்கும் லுகருடைய நேரம். இது வந்து ரசூலுல்லாஹ் வந்து கணிக்கத்தான் சொல்றாங்க. ஒரு குச்சியை நட்டி வைக்கிறோம், ரசூலுல்லாஹ் காலத்தில் உள்ள கடிகாரம். சூரியன் அப்படி சாயுது, நிலவு கூடிக்கிட்டே வரும். இது என்ன கடிகாரம் தானே?
நபிகள் நாயகம் அந்த அந்த காலத்தில் கணிக்க தான் சொல்லி காட்டுறாங்க. அது மாதிரி மகரிப் சூரியன் மறைஞ்சிட்டுனா நீங்கள் மகரிப் தொழுங்க, மறைஞ்சா தொழுங்கன்னு சொன்னாங்க. மறைவதை பார்த்தால் தான் தொழுன்னு செய்யலை சொல்லலை. அப்போ சூரியன் மறைஞ்சா தொழுங்கன்னாங்க. மறைவதை கண்ணால் பார்த்தும் கண்டுபிடிக்கலாம், நாம் கணிச்சும் கண்டுபிடிக்கலாம். கணிச்சு நம்ம சூரியன் மறைஞ்சுன்னு சொல்கிறோமா இல்லையா? கன்ஃபார்மாக டயத்தில் என்ன இருக்காது, சூரியன் இருக்காது. ஆனால் பிற தெரியும்னு சொல்கிற நேரத்தில் நம்ம கண்ணால் பார்த்தா பிற தெரியாது. சயின்ஸ் அடிப்படையில் பிறை தெரியும்னு சொல்லுவாங்க. நாம் அந்த டயத்தில் பிறையை பார்க்கணும் வச்சுக்கிடுங்க, கன்ஃபார்மாக என்ன செய்யாது தெரியும். சயின்ஸ் இஸ்லாத்துக்கு துணை புரிந்தால் எடுத்துக்கலாம், ஹதீஸுக்கு மாற்றமாக வந்து என்ன செய்யக்கூடாது. இப்போ சயின்ஸ் அடிப்படையில் பிறை தெரியும், கண்ணுக்கு தெரியுங்கிறான், மேகமூட்டம் ஆயிடுச்சு, நம்ம அது இப்போ மார்க்கம் ஆகுமா? அது சயின்ஸ் சொல்லிலாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. சயின்ஸு கண்ணால் பார்க்கணுங்குது, தெரியாட்டால் அது மார்க்கத்துக்கு எதிராயிடும். ஆனால் தொழுகை நேரம் அப்படி கிடையாது. இப்போ ரசூலா வாழ்நாள் முழுவதுமே இஷா தொழுகையினுடைய கடைசி நேரத்தை கணிக்க தான் செஞ்சாங்க, அசல் தொழுகை நேரத்தையும் கணிக்க தான் செஞ்சாங்க வாழ்நாள் முழுவதுமே. இப்போ ரசூலா சொன்னாங்க இஷா தொழுகையினுடைய நேரம் இரவின் பாதி வரை என்னாங்க. ரசூலா இரவு பாதி எப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்க? அவங்களுக்குரிய அறிவை வச்சு கணிச்சிருப்பாங்க. நமக்கு இன்றைக்கு நம்ம துல்லியமாக கணிக்கிறோம். நபிகள் என்ன செஞ்சுருப்பாங்க? அவங்களுடைய அறிவை வச்சான் இரவு பாதி வந்துடுச்சு. அப்போ வாழ்நாள் முழுவதுமே இசாவுடைய நேரத்தை என்ன செஞ்சுருக்காங்க? கணிச்சு தான், எப்போ முடியுதுங்க கணிச்சு தான் இருக்கிறாங்க. வாழ்நாள் முழுவதுமே அசல் நேரத்தை என்ன தான் செஞ்சுருக்காங்க? கணிச்சு தான் தொழுதுருக்காங்க. அப்போ நபிகள் நாயகம் காலத்தில் நீங்கள் புகாரில் பார்க்கலாம், சில நேரங்களில் கடுமையாக மழை பெய்ந்து 6 நாட்கள் எங்களுக்கு சூரியன் தெரியவில்லை. புகாரி 1013 செய்தி. அப்போ 6 நாட்கள் எங்களுக்கு சூரியன் தெரியுது. சொல்ல 6 நாள் தொழாமையாக இருந்தாங்க, 6 நாட்கள் சூரியனே தெரியலைங்கிறாங்க. அப்போ 6 நாள் தொழாமல் தான் என்ன செஞ்சுருப்பாங்க? அவங்களுடைய அறிவை கொண்டு கணிச்சிருப்பாங்க. இது நமக்கு லுகர் தானே வந்தாச்சு, அது தப்பா ரசூலா என்ன செஞ்சிடறாங்க? சூரியன் மறைஞ்சிட்டு நோன்பு திறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா சூரியன் என்ன செஞ்சிருது, வந்துடுது. அப்போ தவறாமல் என்ன செஞ்சிருக்கிறாங்க? கணிச்சிருக்கிறாங்க. புகாரில் கூட செய்தி இருக்குது. அப்போ அவர்களுக்குரிய அன்றைய அறிவை கொண்டு கணித்திருக்கிறார்கள். அப்போ தொழுகை விஷயத்தில் சூரியன் விஷயம் இருக்கு பாருங்க, சூரியனை வைத்து கணிப்பதில் மார்க்கம் எதிராக இல்லை. டயத்தை சொல்வதை தவிர அதை கண்டிப்பாக பார்க்கணும் இஸ்லாம் என்ன செய்யலை சொல்லலை. பிறகு இஸ்லாம் என்ன செய்யுது? அதை கன்ஃபார்மாக சொல்லி பார்க்காம செஞ்சிடாத, பார்க்காம வச்சிடாத வலியுறுத்துது. இதுதான் இந்த அடிப்படையில். அப்போ உலகத்தில் எங்கே பார்த்தாலும் பிறையை ஏற்றுக்கொள்ளான்னு சொல்கிறாங்களா இல்லையா? அதுவும் வழிகேடு. பிறையை பார்க்காம தீர்மானிக்கலான்னு சொல்கிறாங்களா இல்லையா? அதுவும் வழிகேடு. நாம் செய்யக்கூடியது பிறையை கண்ணால் பார்த்து நாம் மக்கள் எதை நமது பகுதியாக தீர்மானிக்கிறோமோ அந்த எல்லைகளுக்குள்ளேருந்து வரக்கூடிய தகவலை ஏற்றுக்கொள்வது தான் மார்க்க அடிப்படையில் சரியானது. இந்த பிறை விஷயத்தில் நாம் குர்ஆன் சொன்ன அடிப்படை நம்ம சொல்கிறோம். இதுதான் நம்முடைய அடிப்படை. இந்த விஷயம் உங்களுக்கு தெளிவாயிடுச்சுங்களா? சரி. இப்போ நம்ம ஜமாத்திலே களியக்கா விலை இருக்காங்களா இல்லையா? களியக்கா விலை, அது மாதிரி கூடலூர் மாவட்டம் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. அவங்கள என்ன சொல்கிறாங்க, நாங்கள் கேரளா அடிப்படையில் செய்யக்கூடியவங்கிறாங்க. களியக்கா விலை குறிப்பிட்ட ஒரு பகுதி, அது மாதிரி கூடலூர் மாவட்டம் நாங்கள் கேரளாவை ஃபாலோ பண்ணுறேங்கிறாங்க. அது உங்கள் பகுதியாக இருந்தால் நீங்கள் அதை என்ன செஞ்சுக்கிடுங்க, எடுத்துக்கிடுங்க. நம்முடைய பகுதி எதை நாம் தீர்மானிக்கிறோமோ அதுக்கு மாற்றமாக என்ன செய்யக்கூடாது, நடக்கக்கூடாது. ரசூல் நமக்கு என்ன அது சவுமு யௌம தசுமுன்ட்டாங்க. அப்போ இந்த எல்லையெல்லாம் நீங்கள் இந்த கேள்வியை ஒவ்வொரு இடத்துலையும் கேட்டுக்கிட்டே போகலாம். இப்போ 2 பேர் இருக்கிறோம், என் பக்கம் வலதுபுற ஒரு ஆள் இருக்கார், இடதுபுற ஒரு ஆள் இருக்கார். எனக்கு ஒரு பால் வருதுன்னு வச்சுக்கிடுங்க, நான் குடிச்சிட்டு யாருக்கு கொடுக்கணும்? வலது பக்கம் உள்ள ஆளுக்கு கொடுக்கணும். இவரும் ஒரு ஜான் தூரத்தில் இருக்கார், இவரும் ஒரு ஜான் தூரத்தில் இருக்கார். ஃபஸ்ட்டு யாருக்கு கொடுக்கணும்? சரி, நாங்கள் ஒரு 10 பேர் இருக்கிறோம், எனக்கு ஒரு பால் வருது, நான் குடித்த பிறகு யாருக்கு கொடுக்கணும்? அவருக்கு குடித்த பிறகு இவருக்கு எப்போ கிடைக்கும்? இப்போ நான் கேட்குறேன், இவரும் ஒரு அடி பக்கத்தில் இருக்காது, இவரும் பக்கத்தில் இருக்க, இவருக்கே லாஸ்ட்டாக கொடுக்குறீங்க. அதுதான் சட்டம். ரசூல்லா ஒன்று சொல்கிறேன், நீங்கள் உங்கள் பகுதியும் ரசூல்லா சொன்ன பிறகு இந்த கேள்வி நீங்கள் சரி தமிழ்நாட்டு கடைசியில் உள்ளவன் கேரளாவுக்கு பக்கத்தில் இருக்காம்பிய, அப்படியே பார்த்தீங்கன்னு வச்சுக்கிடுங்க, இந்தியாவுக்கு பக்கத்தில் பாகிஸ்தான் நாட்டுக்கு பக்கத்தில் இருக்காம்பிங்க. இந்தியா பாகிஸ்தான் சேர்த்தோம்னா ஆசியா கண்டத்துக்கு அடுத்து ஆப்கானிஸ்தான் பக்கத்தில் இருக்காங்க. ஆசியா கண்டம் வரும்போது அந்த ஆசியா கண்டத்தில் ஒரு நாடு ஐரோப்பா கண்டத்துக்கு பக்கத்தில் இருக்கும். இது கேட்குற கேள்வி அறிவுபூர்வமான அவங்க கேட்டேன்னு சொல்லலை, அவங்க கேட்குற கேள்வி அவங்க சுட்டி காட்டுறாங்க. கேள்வி அறிவுபூர்வமான கேள்வி மாதிரி தோணும், ஆனால் இருக்கிறது முட்டாள்தனமான கேள்வி. இதுதான் ஒரு எல்லைன்னு தீர்மானிச்சப்போ அதுக்குள்ள தானே இருக்கணும். ஈவன் சென்னை மாவட்டத்துக்குன்னு வச்சுருங்க,
சென்னை மாவட்டத்துடைய கடைசி ஊர் வந்து காஞ்சிபுரம் மாவட்டத்து பக்கத்தில் இருக்கும். அந்த ஊருக்காரன் எங்களை என்ன சென்னை மாவட்டம் சேர்த்துருக்கீங்க, எங்களுக்கு காஞ்சிபுரம் தானே பக்கம்மா. சரி, அவனை பிச்சு அங்கே போட்டு வச்சுருங்க. அடுத்து ஒரு ஊருக்காரன் கேட்பான். இப்படி ஒரு எல்லை வகுக்க முடியுமா? வகுக்க முடியாது. எந்த எல்லையினுடைய முடிவும் இன்னொரு எல்லைக்கு என்ன செய்யும்? பக்கத்தில் தான் இருக்கும். இது ஒரு கொஸ்டினே கிடையாது. அப்போ நம்ம மார்க்கம் வந்து மக்கள் தீர்மானம் சொன்னோம்னா ஒரு எல்லைக்கு உட்பட்டவங்க இந்த எல்லையை தான் இருக்கணும். இதனால் ஒரு யூனிஃபார்ம் என்ன செய்யாது, வராது. சரி, ஹதீஸ் தெளிவாக வந்துருச்சு. ஷஹீத ஷாஹிதா அதில் நீதமான 2 பேர். அவங்க வந்து கண்ணால் பார்த்தவங்க நீதமானவங்க, முஸ்லீமாக தான் நீதமானவர். ஏற்றக்கூடாது, முஸ்லீம் தான் பார்த்துருக்கோம். அவங்க ரசூல்லாட்ட வந்து சாட்சி சொல்லணுமா, அல்லாமல் சத்தியமாக பார்த்தேன்னு சொல்லி. இவங்க அல்லாவை நம்பல. சொல்ல அது இப்ப 31 நாள்னு இப்ப கணக்கிட்டு அவங்க இதுல வந்து குடுக்குறாங்க. அப்ப அப்படி இருக்கும்போது இப்ப டிஃபரண்ட் அடையுது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க 20 மாதம் என்பது 29 30. இந்த மார்க்கத்தில் வந்து ஈஸியாக தான். மார்க்கத்தில் எதுக்கு பிறைய பார்த்து செய்யணும் இருக்குதோ அதுக்கு நீங்கள் ரசூலா சொன்ன அடிப்படை தான் பார்க்கணும். உங்கள் கல்யாண டேட்டை பிறைய பார்த்து முடிவு செய்யணும்னு இருக்குதா? இல்லை. ரசூலா மௌத்தாகிறதுக்கு முன்னாடி யானை ஆண்டுன்னு வச்சுருந்தாங்க. அப்போ சம்பளம் கொடுக்கும்போது பிறைய பார்த்து முடிவு செய்யுங்கன்னு இருக்குதா? இல்லை. எதுக்கு பிறைய பாருங்கன்னு இருக்கோ அதுக்கு நீங்கள் எது செய்யணும்? ரசூல்லா சொன்ன அடிப்படை தான் பார்க்கணும். மற்றது நீங்கள் எதை எடுத்துக்கிட்டா என்ன கிடையாது. இப்போ அல்லாஹ் வந்து சூரியனே எப்படி தான் படைச்சிருக்கிறான், காலங்காட்டியதை அல்லாஹ் படைச்சிருக்கிறான். மார்க்கத்தில் எதுக்கெல்லாம் பிறைய பார்த்து செய்யணுங்க நீங்கள் பிறை கணக்கு எடுத்துக்கிடுங்க. ஷம்சு வல் கமரு பி ஹுஸ்பானுங்கிறான். சூரியனும் சந்திரனும் என்னது, காலங்காட்டி. சந்திர அடிப்படை 12 மாதம் வரும், ஆனால் 31 நாளும் வரும். மார்க்கத்தில் எதுக்கெல்லாம் பிறைய பார்க்க வேண்டான் இருக்கோ அதுக்கு நீங்கள் சூரிய அடிப்படை எடுத்துக்கொண்டா மார்க்கத்துக்கு மாற்றமானது கிடையாது. சூரியனும் எதுதான், காலங்காட்டி தான்.